நாடு அதிர பேசுகிற நாஞ்சில் சம்பத் குமாரபாளைய மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மனிதன் தெய்வமாகிறானோ இல்லையோ, சம்பத்தை ஏதாவது ஒரு வழி பண்ணி வேண்டும் என்று இங்கு இருப்பவர்கள் திட்டமிட்டு சதி செய்து என்னை ஒரு கோவில் வாசலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். சம்பத்திற்கும் இதற்கு என்ன ஸ்நான பிராப்தி என்று இப்பொழுது சில பேர் கேட்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அனல் மணக்கும் அரசியல் களத்தில் கனல் மழக்க அக்கினிமலை கொட்டுகிற நான் ஒரு திருக்கோவில் உற்சவத்தில் வந்து பேசுகிறேனே, என்ன காரணம்? நான் என்னை மாற்றிக்கொண்டேனா? அப்படி அல்ல. தமிழ் எங்கெல்லாம் கொலுவிருக்கிறதோ அங்கெல்லாம் நாஞ்சில் சம்பத் இருப்பான் என்பதை நிரூபிப்பதற்கு உங்கள் முற்றத்திற்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தமிழை வளர்த்ததே சமயம்தான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த மண்ணிலே இல்லாவிட்டால் 10 நூற்றாண்டு காலத்தில் தமிழுக்கு இடமில்லை. நான் தமிழை முறையாக எண்ணி படித்தவன் என்கின்ற நிலையில் சொல்லுகிறேன். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒரு 10 நூற்றாண்டு காலம் தமிழ் இலக்கியத்தை ஆக்கிரமிக்காவிட்டால் தமிழினுடைய தகுதி இவ்வளவு உயர்ந்திருக்காது. சமயம் வளர்த்ததுதான் தமிழ். அவர்களுக்கு வேறு நோக்கம் இல்லை. அவர்கள் தமிழை வளர்த்தார்கள். அதனுடைய பாதிப்பு தான் தமிழ் துலங்கியது. இதுல அரசியல் கிடையாது, இதுல சாதி கிடையாது, சமயம் கிடையாது. இத்தாலி தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்தான், வாட்ஸ் யுவர் குட் நேம் என்று கேட்டால் அவன் சொன்னான், மை நேம் இஸ் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கின் தான். வாயில நுழையல. Where they come from? I am from Italy. நான் இத்தாலி தேசத்தில் இருந்து வருகிறேன். அணிந்திருந்தது பாவாடை, கையில் அவன் சுமந்திருந்தது பைபிள், அவன் கழுத்தை அலங்கரித்தது ஜெபமாலை, அவன் கருத்தில் இருந்தது விவிலியம் பரப்ப வேண்டும், கிறிஸ்தவம் பரப்ப வேண்டும் என்கிற வெறி. அதுக்குத்தான் இத்தாலி தேசத்தில் இருந்து வந்தான். அவன் பேரு ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. அவன் திருநெல்வேலி வந்தான், திருச்சிராப்பள்ளி வந்தான், திருச்சீரலை வந்தான், திருக்கேதீச்சுரம் வந்தான். திரு என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாட்டினுடைய திரு என்று அழைக்கப்படுகிற ஊர்கள் தோறும் அவன் உலா வந்தான். தமிழும் மக்களும் இரத்தமும் சதையுமாக ஐக்கியமாகி போயிருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் நான் எப்படி என்னுடைய சமயத்தை, கிறிஸ்தவத்தை என்னுடைய மொழியில் இவர்களுக்கு சொல்ல முடியுமாகவே அவர்கள் பேசுகிற தமிழ் மொழியை நான் கற்க வேண்டும் என்று விவிலியத்தை பரப்புவதற்காகவே தமிழ் கற்றான் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவனே தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டான். இத்தாலி தேசத்தில் இருந்து வந்தவன். நம்ம இப்ப வீரமாமுனிவர்னு பேர் வைப்போமா? நம்ம இப்ப சுரேஷ், சுமேஷ், மகேஷ் 10 தடவை சொன்னா ஆஸ்மா வந்துடும். அவன் வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டான். அவன் தமிழ் படிச்சான். நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிற ஒரு சிவத்தொண்டனுக்கு தமிழ்நாட்டில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு சேக்கிழார் ஒரு பெரிய புராணம் எழுதி தந்தார். கண்ணனை ஆராதிக்கின்ற ஒரு வைணவ தமிழனுக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் என்று கம்பன் ஒரு காவியத்தை செய்து தந்தான். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி என்று வாழுகிற என் பாசத்திற்குரிய நண்பன் ஃபக்கீர் முகமது ஒரு தமிழனாக தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உமறு புலவர் ஷீரா புராணத்தை செய்து தந்தார். காணிக்கை மேரியாய், கலஸ்டினாய், ஜெஸ்டினாய் இருக்கின்ற கிறிஸ்தவ தமிழனுக்கு அவனுக்கு ஒரு இலக்கியம் இல்லை என்ற ஒரு பெரிய குறையை போக்குவதற்கு அவர்தான் தேம்பாவணி என்ற ஒரு தீந்தமிழ் காப்பியத்தை தமிழுக்கு செய்து தந்தார். தமிழ்ல அகராதி கிடையாது, டிக்ஷனரி கிடையாது, நிகண்டு தான் உண்டு. அவர்தான் முதலில் சதுரகராதி தந்தார். கதை சொல்லுகிற பாக்கு தமிழ் இலக்கிய போக்கில் இல்லை. அவர்தான் பரமார்த்த குரு கதைகளை இந்த மண்ணில் தொடங்கி வைத்தார்.
அவர் என்ன கொள்கை பேசுவதற்கு வந்தார்? நம்முடைய சைவ சமயத்தில், நம்முடைய இந்து சமயத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை என்றால், நாஞ்சில் சம்பத்திற்கு இன்னும் ஒரு பிறவி உண்டு என்று. நாடெல்லாம் பேசுகிறேன், நாளெல்லாம் சுற்றி வருகிறேன், வழக்குகளும் வாய்ப்பூட்டு சட்டங்களும் என்னை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமைனா, நான் போன பிறவியில ஏதோ பாவம் செய்திருக்கேன், அது இப்படி வந்து நிக்குது. பிறவி தியரின்னு சொன்னோம். இவன் இவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கான்னு சொன்னா, போன பிறவியில ஏதோ புண்ணியம் செய்துட்டான், இப்படி அவன் கோடீஸ்வரனா உயர்ந்திருப்பதற்கு இது காரணம்னு சொன்னாங்க. ஒருவனுடைய பிறவி தியரி, ஒருவனுக்கு ஒரு பிறவி தியரி இருக்கு. நாஞ்சில் சம்பத்தினி அடுத்த பிறவில என்ன ஆக போறேன்னு தெரியல. இப்படி நமக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கு. இந்த கொள்கையை மறுதளித்து த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், பாவ மன்னிப்புன்னு கடைசியில் ஒரே நாள் ஜட்ஜ்மெண்ட்ல கதையை முடிச்சுறதுதான் கிறிஸ்தவம். அதை சொல்ல வந்தவன் ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவர். அவன் தேம்பாவணி என்கிற காவியத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு ஆழ்வார் பாடுகிறார், கண்ணனை பார்த்து, கண்ணன் ரொம்ப அழகான கடவுள். அழகுன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கும். தொட்டில போட்டு யசோதை கண்ணனை தாலாட்டுகிறாள். தாலாட்டும் பொழுது கண்ணனை பார்க்கிறாள். அவன் தூங்குவதற்கு தயங்குகிறான். தூங்குடா, உனக்கு இந்த நீ தூங்குகிற தொட்டில் ஏது தெரியுமாடா? பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வாங்கினதுன்னு நினைக்கிறியா? உங்க அப்பா தச்சனை கூப்பிட்டு வணைந்ததுன்னு கருதுகிறியா? உன் தாய்மாமன் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறியா? டே கண்ணா தூங்குடா, நீ தூங்குகிற தொட்டில் ஏது தெரியுமாடா? பிரம்மன் உனக்கென்று உருவாக்கியது. அது எப்படி? தேக்கா, ஈட்டியா? இல்ல, ஆணி பொன். உலகத்தின் தலம் உயர்ந்த பொன்னில மாணிக்கத்தையும் வைரத்தையும் இழைத்து கலந்து செய்த தொட்டில்டா. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் தாலோ தாலையிலோன்னு தாலாட்டுகிறாள் யசோதை. அவ்வளவு அழகா இருப்பாங்க. என்ன, அவர் நீலவானத்தை நிமிர்ந்து பார்க்கிறாள். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து ஒளிமுகத்தை காட்டுகின்ற நிலவு சிரிக்கிறது. நிலவை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. கண்ணனுடைய முகத்தையும் பார்க்கிறாள், சந்திரனையும் பார்க்கிறாள். யசோதை கண்ணனுடைய அழகுல மயங்கி சந்திரனுக்கு சவால் விட்டுட்டா. வானத்தில் உச்சியில் இருக்கிறதுனால உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு நினைப்பா. உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருப்பதனால உலகத்துல ஒளி புரிந்தியவன் நான் கர்வமா? நீ எத்தனை மாயாஜாலம் செய்தாலும் என் கண்ணனுடைய ஒளி மிகுந்த முகத்திற்கு உன்னுடைய முகம் ஈடாகுமா? சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை ஒளி செய்யணும், என் மகன் முகம் நேரவாது கண்டாயின்னு பெருமிதத்துல பாடுகிறா. அவ்வளவு அழகா இருப்பான். பச்சை மலை போல் மேனி பவளமாய் கமலை செங்கண் அச்சுதான் அபரர் ஏரே ஆயிரதும் கொடுந்தே இன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருள்ளானே என்கிற அளவிற்கு அழகு. அந்த அழகை அனுபவிக்கிற ஒரு ஆழ்வார் சொன்னார், தொடர்ந்து 24 மணி நேரமும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். 12 மணிக்கு நடைய சாத்திடுறான், 12:30 மணிக்கு கேட்டு கோவில் கதவை சாத்திடுறான். உன்னை பார்த்துட்டே இருக்க முடியல. உன்னை பார்த்துட்டே இருக்கிற வாய்ப்பு நீ தாங்கி நிற்கிற படிக்கல்லுக்கு கிடைத்திருக்கிறதே தவிர எனக்கு வாய்க்கலையே. இனி ஒரு பிறவி வாய்த்தால் அந்த படிக்கல்லாக இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் கண்ணான்னு கதறுகிறான். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோன்னு பாடுகிறான். கண்ணனை அர்ச்சிக்கின்ற அந்த நீர் இருக்கிறதே, அந்த நீர் இருக்கிற தடாகம், அந்த தடாகத்தில் இருக்கிற தண்ணீரை மீன் சுத்தம் செய்கிறது. ஆழ்வார் பாடுகிறார், உனக்கு அபிஷேகம் செய்கிற தண்ணீரை சுத்தம் செய்கின்ற அந்த தடாகத்தில் இருக்கின்ற மீனாக பிறக்க மாட்டேனான்னு ஏங்குகிறார். இன்னொரு பிறவி உண்டு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பிறவி கொள்கை எதிர்த்து பேச வந்தவன் தான் வீரமாமுனிவர். இன்னொரு பிலாசபி இங்க கொண்டு வந்தான். அவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டான்னா காவேரிக்கரை ஓரத்தில் திருச்சியில் இருக்கிற புனித சூசேப்பர் ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் திருப்பலி பூசைக்கு. அவர்கள் அந்த தேவாலயத்தினுடைய வாசல்ல வந்து நின்று அந்த கோவிலுக்குள் போகிறார்கள். தேவாலயத்தின் வாசல்ல நல்ல பசுமை குளிக்கிற பசும்புல் நடப்பட்டிருக்கிறது. அந்த பசும் புல்லில் பாதம் மிதித்துத்தான் அவர்கள் தேவாலயத்துக்குள் போகிறார்கள். இந்த புனிதமான பக்தர்கள் மிதிக்கின்ற இந்த புல்லுக்கு இருக்கிற பாக்கியம் யாருக்கு இருக்கும்? இன்னொரு பிறவி எனக்கு வாய்க்குமானால்
புனித சூசைப்பர் ஆலயத்தின் வாசலில் இருக்கின்ற புல்லாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே என்று எந்த கொள்கையை பேசுவதற்கு வீரமாமுனிவர் வந்தாரோ அந்த கொள்கையை மறந்து நானும் புல்லாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே என்று பாடினான் என்றால் அது வீரமாமுனிவர் கொள்கை தவறு செய்தார் என்று குற்றமில்லை. என்னுடைய தமிழ் அவனை அப்படி ஆட்டி படைத்தது, ஆதிக்கம் செலுத்தியது என்பதற்கு உதாரணம். இந்த நாட்டில் சமயாச்சாரிய பெருமக்கள் இல்லைன்னா தமிழ் இல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த நாட்டில் பெரிய அவன மாதிரி லண்டன்ல இருந்து வந்தவன் ஜி போப், அவன் தமிழ் இலக்கியத்தை படித்துவிட்டு சொன்னான், உலகத்தில் இதுவரைக்கும் பக்தி இலக்கியங்கள் லத்தீன் மொழியில் இருக்கிறது என்று கருதினேன், தமிழ் மொழியில் இருப்பது மாதிரி பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று சொல்லி திருவாசகத்தை படித்துவிட்டு அவன் சொன்னான், இட் இஸ் போன் மெல்டிங் சாங்ஸ், இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று மொழிந்து நான் திருக்குறளையும் திருவாசகத்தையும் படித்து விட்டேன். இனிமேல் நான் செத்து போனதற்கு பிறகு என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள், ஹியர் லைஸ் எ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று சொன்னான் ஜி போப். அவங்க தான் அத்தாரிட்டி. சமய இலக்கியங்கள் தான் தமிழுக்கே அத்தாரிட்டி. இதுல சம்பத்துக்கு என்ன சங்கடம்? ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் கடுமையா இருக்கு. உங்களை தெய்வமாக்கணும். மனிதனும் தெய்வமாகலாம்னு தலைப்பு. முதல்ல மனிதன் மனிதனா இருக்கானா அதுதான் பெரிய சிக்கலே. மனிதன் மனிதனாகவே இல்லை. எல்லாம் போலி. மருந்து வாங்க போனேன் போலிங்கிறான். மருத்துவர்கிட்ட போனேன் போலிங்கிறான். சாமியார்கிட்ட போனேன் அவன் 100% போலிங்கிறான். பேரை கேட்டா நித்யானந்த பரமஹம்சருங்கிறான். வடிவேலை விட அசிங்கமா இருக்கான். அவனை பார்ப்பதற்கு ஒரு பெண் போனாள். பார்த்து விட்டு சொன்னா, சாமியாரை பார்க்கறதுக்கு 3 மாசமா காத்திருந்தேன், இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். பக்கத்தில் இருந்த பெண்மணி சொன்னால், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், 3 மாசமா இருக்கேன்னு. அவ எல்லாமே போலி. அரசியல்வாதி போலி, எல்லாமே போலி ஆயிடுச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு 12 வயசுல கல்யாணம். 5 வயசு மணமகள் சாரதாம்மா. இவரு கல்யாணத்தை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணதே ஞாபகம் இல்லாம தட்சிணேத்திரத்துக்கு வந்து காளியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டுகள் பலவாக காளியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு சாரதா அம்மா தேடி வந்துட்டாங்க. சாரதாம்மாளை பார்த்தவொன்னு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ராமகிருஷ்ண பரமஹம்சரை குத்தி கிழித்தது. சாரதா அம்மா என்று கேட்டார், உனக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யல சாரதா, நீ என்ன பற்றி என்ன நினைக்கிற? ஃப்ரீ அண்ட் ஃபேர், பிராங்கா சொல்லிடு, நீ என்ன பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார். சாரதாம்மா சொல்லிச்சு, நீங்கள் நடத்துகின்ற அருட்பணிக்கு, ஆன்மீக தொண்டுக்கு, அரண் அமைப்பதற்குத்தான் வந்தேன், எனக்கு ஏறு எந்த ஆசாபாசமும் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஒரே அறையில் வாழ்ந்தார்கள். ஒரே அறையில ஒரு நாள் கூட ஸ்பரிசித்ததில்லை, ஒரு நாள் கூட மெய் தீண்டவில்லை. அம்பாளை உட்கார வைத்திருக்கிற ஆசனத்தில் சாரதா அம்மாவை உட்கார வைத்து அம்பாளாக கருதி பூசை செய்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவருக்கு பேரை வச்சுட்டு இப்படி பண்றாங்களேன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எல்லாமே போலி. மனிதன் மனிதனாக இல்லை. யாருக்கும் இன்வால்வ்மெண்ட் கிடையாது. கொண்டிருக்கிற கொள்கையின் மீது யாருக்கும் காதல் இல்லை. உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களால் ஒரு நெருக்கடியை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் இன்வால்வ்மெண்ட் இல்ல. பக்திங்கிறதெல்லாம் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. கோவிலுக்கு போனா பக்தி எப்படி இருக்கணுமா? மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், கரம் மலர் மொட்டித்து, கரம் குவியணும், இதயம் மலரணும்னா. கரமலர் மொட்டித்து இதயம் மலரேன்னார் மாணிக்க வாசகர். இப்ப கரத்தை விரிச்சிடறான், இதயம் சுருங்கி போச்சு.
காலையில வாக்கிங் போனா, டெல்லியில நடந்து போயிட்டு இருந்தான். ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டான். ராணுவ அதிகாரி அவனை கைது செய்துட்டார். ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதியில் நீ எப்படி நுழைஞ்ச, உன்னை கைது செய்கிறோம், நீ குற்றவாளி, நீ இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்தை தகர்க்க வந்த துரோகியாக இருக்கலாம் என்று உன்னை சந்தேகிக்கிறோம்னு அரெஸ்ட் பண்ணிட்டான். இவன் சொன்னா, என்னை விட்டுடுங்க, இது ராணுவத்தால் பாதுகாக்கிற பகுதின்னு தெரியாம விவரம் தெரியாம வந்துட்டு என்னை விட்டுடுங்க, நான் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஐடென்டிட்டி கார்டு கேட்டான். ஐடி கார்டு கொடுன்னா, என்ன காலையில வாக்கிங் வரும் பொழுதுமா ஐடி கார்டு எடுத்துட்டு வருவான், என்னை விட்டுடுங்க, என்னை நம்புங்க, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கெஞ்சுக்கிறான். நீ நாடாளுமன்ற உறுப்பினர் தானா, அப்படின்னா இந்தியாவின் தேசிய கீதத்தை சொல்லுன்னா தெரியாதுன்ட்டான். அப்ப ராணுவ அதிகாரி சொன்னார், நம்புகிறேன், நீ நாடாளுமன்ற உறுப்பினர் தான்ட்டான். இன்வால்மெண்ட் இல்லாம போச்சு. யாருக்கு இந்த நாட்டில் ஈடுபாடு இல்லாம போச்சு. மனிதர்களாக இன்னைக்கு இல்ல, எல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சுங்கிறது என்பதுக்காக நம்மை நாம் மாத்திக்கலாமா? காலம் மாறித்தான் போச்சு. வீட்டுக்குள்ள போன் சத்தம் கேட்கும், அலறும், உடனே போய் போன் எடுத்துட்டு எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா, அண்ணனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடாதா, எனக்கு தான் உடம்பு சரியில்லையே உங்களுக்கு தெரியாதான்னு அப்படி நலம் விசாரிச்சு அப்படி அன்பை குலைத்து போன்ல அப்படி உருக்கி விட்டுறது. இப்ப போன் சத்தம் கேக்குது, போனை எடுத்துட்டு வெளியில வந்துடுறான், கவரேஜ் இல்லைங்கிறான். யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா? எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட காலம் போய் எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். நிலைமை மாறி போச்சு பாருங்க. எல்லாருக்கு கையிலும் இப்ப அலைபேசி எல்லாரும் வச்சிருக்கான். இப்ப பிணங்கள் கையில கூட ஒன்ன கொடுத்துடுறது, அது கொண்டு போட்டோம், யாராவது தொடர்பு கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் அதை கையில வச்சிருக்கான். இந்த நாட்டில் வருகிற பாதி மன அழுத்தத்துக்கே அதுதான் காரணம்னு சொல்லுகிறான். இப்போ மன அழுத்தத்தை கொண்டு விட்டுருது. நான் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனேன்னு சொன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல திருப்பருப்புன்னு ஒரு அருவி இருக்கு, அங்க போய் குளிச்சிடுறது. பெரிய குடும்பஸ்தன் மாதிரி நடிப்பேன். ஒரு நாள் மனைவி குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல துணியை நானே இருந்து துவைச்சு காலையில் ஆப்பம் சுட்டு கறி வச்சு அது நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற குழம்பு ஒரு பொரியல் கொஞ்சம் போல சோறு பொங்கி எடுத்துட்டு போய் அருவியில குளிச்சு அங்கவே மனைவி மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நானே துணியெல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில காய போட்டு பெரிய குடும்பஸ்தான் ஆயிடுவேன் ஒரே நாள்ல. அப்படி மொட்டை மாடியில துணியெல்லாம் காய போட்டு சாயங்காலம் என் மனைவி சொன்னா மழை வருது போல இருக்கு, துணி எடுத்துருவோமான்னு சொல்லி மேல போய் துணியெல்லாம் மடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு, உங்களுக்கு போன் போட்டா ஒரு காலம் கிடைக்காது அப்படின்னு என் மனைவி சொல்லி, எங்க கிடைக்காது, என்கிட்ட எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கான், இப்ப போடு அப்படின்னா இப்ப போடுறேன்னு சொல்லி என் மனைவிக்கு நான் போன் போட்டு, என் மனைவி பக்கத்திலே இருக்கா, நான் அவ பக்கத்திலே இருக்கேன், நான் அவள்கிட்ட போன்ல பேசணும்னு சொல்லி நம்பர் போட்டா, உங்கள் வாடிக்கையாளர் இன்னொருவோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாருங்கிறான். பக்கத்திலேயே இருக்கா. அவ கொஞ்சம் அப்புறம் இருந்தான்னா எனக்கே சந்தேகம் வந்துடும். காலம் ரொம்ப மாறி போச்சு. அரிசியை நனைய போட்டு உளுந்த நனைய போட்டு கொஞ்சம் போல வெந்தயத்தையும் போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு அரிசியில உரல்ல போட்டு நல்லா மாஞ்சு மாஞ்சு அரைச்சு இட்லி தோசை சுட்டு தின்னுகிற காலம் மாறி போச்சு. அப்பம் குழவி ஆடிக்கிட்டே இருந்தது, உரல் பேசாம இருந்தது. இப்போ உரல் கிடந்து ஆடுது, குழவி பேசாம இருக்கு. உழைக்கிற ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் எனக்கு பார்க்க முடியல. வீட்டுல கிரைண்டர் ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க, ஒரு கிரைண்டர் வாங்கியாச்சு. இந்த கிரைண்டர் தூக்க முடியல, தூக்கி கழுவுறதெல்லாம் சிரமமா இருக்கு. இப்ப தானாகவே அரிசியே உளுந்த அரைச்சு அப்படி கொண்டு கொட்டிடும். அப்படி ஒரு கிரைண்டர் வந்திருக்குன்னா அந்த கிரைண்டரும் வாங்கியாச்சு. இந்த கிரைண்டர் இருக்கு. இப்ப 2லயும் போட்டு அரிசி ஆட்டுறது இல்ல. ஒரு மாவு விக்கிறான், அதையே வாங்கி சுட்டுறது.
இப்ப 2 கிரைண்டர் மேலையும் துணி மூடி போட்டிருக்கு. சிங்கிள் டோர் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து அது போதாதுன்னு சொல்லி டபுள் டோர் உள்ள ஃப்ரிட்ஜ் வேணும், எய்த்த வீட்டு சுருஜா வாங்கியிருக்கா, நமக்கு வேண்டாமான்னு சொல்லி வாங்கியாச்சு. இப்ப 2 ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜில் சட்னி இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜில் சாம்பார் இருக்கு. ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவன் பார்த்தா செத்துருவான். மல்லிகை பூவும் சாம்பாரும் வைக்கிறதுக்கா ஃப்ரிட்ஜ்? மல்லிகை பூவை எடுத்தா சாம்பாரா மணக்குது, சாம்பாரை எடுத்தா மல்லிகை பூவா மணக்குது. 20 நாள் வச்சிருக்கான் இட்லி மாவும் தோசை மாவும். ஒரு நாள் என் மனைவியே எடுத்து இட்லியை துடைக்கிறா. ஏன் துடைக்கிறேன்னு கேட்டேன். இல்ல வச்சு 20 நாள் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பாக்குறேங்கிறா. எல்லாமே மாறி போச்சு. இதுல மனிதன் தெய்வம் ஆகலாம்னா இது என்ன? இது மனுஷனாவே இல்ல, காட்டு பிராண்டியா இருக்கான், நாகரிக கேடா இருக்கான். இவ்வளவு கல்வி கற்றுட்டான், நிறைய படிச்சுட்டான். 540 என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. தனசேகரன் என்ஜினியர் இல்ல, நாஞ்சில் சம்பத் என்ஜினியர் இல்ல, அண்ணன் என்ஜினியர் இல்ல. ஆனா இப்ப 540 என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எல்லாரும் படிச்சுட்டோம். நானே இரவு பொதுக்கூட்டம் முடிச்சு சாந்தி தியேட்டருக்கு பக்கத்துல சரவண பவன்ல சாப்பிட்டு, சாந்தி தியேட்டருக்கு கிட்ட அந்த நண்பர்கள் என்ன சாப்பாடு வாங்கி தந்து கூட்டம் நடத்தின நண்பர்களை வழி அனுப்புறதுக்கு நின்று பேசியிருக்கேன். திடீர்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட என்ஜினியரிங் படிக்கிறீங்களான்னு கேட்கறான். ராத்திரி 10:30 மணிக்கு. நான் வேண்டான்னு இல்ல, நாங்க லோன் நாங்களே ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் அப்படிங்கிறான். இப்ப மனிதர்களை விட என்ஜினியர்கள் அதிகமாயிட்டான். அதனால்தான் கழனி வேலைக்கு ஆள் இல்ல, கரும்பு வெட்ட ஆள் இல்ல, அறுவடைக்கு ஆள் இல்ல, வீட்டுல சமைக்க ஆள் இல்ல, ஹோட்டல்ல ரூம் பாய்க்கு ஆள் இல்ல, உழைத்து சாப்பிடுவதற்கு யாரும் இல்ல. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். போய் பேன் பார்த்துட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. உழைக்க மறுக்கிற ஒரு சமூகத்தில் நீங்களும் நானும் பிரதிநிதிகள். நான் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு சொல்லுகிறேன், மனிதன் மனிதனாக இல்லை. எப்படி மனிதன் தெய்வமாக மாறுவது? ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் மனிதன் தெய்வமாக விஸ்வரூபம் எடுப்பதுதான். மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவனிடத்திலே கேட்டார்கள், என்ன செய்யணும், மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வேற ஒண்ணும் கிடையாது வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். வையத்துள் வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை நமக்கு வாய்த்திருக்கா? வாழ்வாங்குன்னா இப்படித்தான் வாழணும். சில நியமங்களும் நியதிகளுக்கும் கட்டுப்பட்டு விலங்குகள் எப்படி வேண்டும்னாலும் இருக்கலாம். ஒரு காட்டு மிராண்டி எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது எல்லாருக்கும் சாத்தியமா? இல்லையே. அப்படி வாழ்ந்தான். இந்தியாவுக்கே விடுதலை வாங்கி தந்த மரியாதைக்குரிய தலைவன் தேசபிதா காந்தி, அவருடைய சகோதரி விதவையாகிவிட்டார். விதவை ஆகி போறதற்கு பிறகு ஒரு தேசப்பிதா கொள்ளை குடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த அந்த மனிதனுடைய சகோதரி விதவையாகி வயிற்றுப்பாட்டுக்கு மாவு அரைச்சு வாழ்க்கை நடத்துகிறார்கள். காந்தியடிகள் கேள்விப்பட்டு மாவரைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டார். அவருக்கு மகள் விதவை ஆயிட்டாங்க. அவர் காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதினார், நானும் மகளும் இப்ப மாவரைச்சு தான் வாழ்க்கை நடத்துறோம், கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதினால, நீயும் மகளும் மாவரைப்பது அறிந்து மகிழ்ச்சி, மாவரைப்பது ரொம்ப நல்லது, ஆன்மாவுக்கும் உடலுக்கு நல்லது, அங்க வாய்ப்பு இல்லைன்னா இங்கே வா, நான் இருக்கிற ஆசிரமத்திலே அந்த வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு எழுதுறார். தேசப்பிதாவினுடைய சகோதரியே மாவரைத்துத்தான் வாழ்ந்தார். இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு நியதி இருந்தது. இந்த மண்ணில் ஒரு முதலமைச்சர் இருந்தா அவனுக்கு பேர் ஓபி ராமசாமி ரெட்டியார். இன்னைக்கு இல்ல, 1947 1947
அவர் முதலமைச்சர், சென்னை ராஜதானிக்கு முதலமைச்சர். சென்னை ராஜதானின்னா இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம் சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கே சக்கரவர்த்தி. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது என்ன செய்திட்டார், தன்னுடைய படைகளையும் பரிவாரங்களையும் எல்லாம் விட்டுட்டு அலுவல் நிமித்தமாக திருநெல்வேலி மாவட்டம் திருக்குற்றாலத்துக்கு வந்து தங்கி இருக்கிறார். ஒரு தனியாருக்கு சொந்தமான பங்களாவில் தங்கி இருந்து அலுவல்களை முடித்து விட்டு அடுத்த நாள் கார்ல புறப்பட்டு 2 நாள் வேலையை முடிச்சுட்டு கார்ல புறப்பட்டு சென்னைக்கு போகிறார். கார்ல கமகமென்று மனம், கடகடவென்று சத்தம், என்னன்னு தெரியல. அவர் கார்ல போயிட்டு இருக்கிறார். சென்னையில போய் கார்ல இறங்கின உடனே டிரைவர்கிட்ட கேட்டார், கமகமன்னு மணக்குது, கடகடன்னு சத்தம் வருது, என்னடான்னு கேட்டார். அவன் சொன்னா ஒரு பலாப்பழம் சாமின்னா. டிக்கியில ஒரு பலாப்பழம் கிடந்திருக்கு. ஏது பலாப்பழம்னு கேட்டார். அவன் சொன்னா காசு கொடுத்து வாங்கினேன்னார். முதலமைச்சர் கேட்டார், ஒரு பலாப்பழம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட எது காசுன்னு. முதலமைச்சருக்கு டிரைவருக்கே பலாப்பழம் வாங்க காசு கிடையாது. ஆத்திரப்பட்டு சொன்னார், யார்கிட்ட சொல்ற காசு கொடுத்து வாங்கினேன்னு, உங்ககிட்ட எதுல காசு அப்படின்னு முறைச்ச உடனே சொன்னா, ஐயா நீங்க தங்கியிருந்த பங்களாவில இருந்து திருடிட்டேன்னார். உடனே இந்த பலாப்பழத்தை கொண்டு அந்த பங்களாவாசிட்ட கொடுத்துட்டுருவா அப்படின்ட்டார். பங்களாவாசிட்ட கொண்டு போய் கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணி வைங்க, யார் என்ன மன்மோகன் சிங்கா லைன்ல வரான், நமக்கு தான் யாரு வருவா. பலாப்பழத்தை கொண்டு கொடுத்துட்டு வாடினார். அன்னைக்கு சென்னையிலிருந்து குற்றாலம் போனா 4 நாள் ஆகும். போக்குவரத்து வசதி இல்லாத காலம். 4 நாள் ஆகும். 5 ரூபாய் செலவாகும் அன்னைக்கு. அவன் சொன்னா 4 நாள் நாயா அலைஞ்சு 5 ரூபாய் செலவழிச்சு இந்த பலாப்பழத்தை கொண்டு கொடுக்கணுமா எசமான் அப்படின்னு கதறிட்டான். கொண்டு கொடுத்துட்டு வா, இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னார். கொண்டு கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்னாச்சுன்னா, இல்லைன்னா நீ கொண்டு கொடுக்கலன்னா அந்த பங்களாவாசி என்ன நினைப்பான்னா, டிரைவரே, முதலமைச்சருக்கு டிரைவரே பலாப்பழம் திருடுறான்னா முதலமைச்சர் என்னவெல்லாம் திருட மாட்டான். இப்ப அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, ஒரு பலாப்பழத்தையே கொண்டு வந்து சேர்த்துட்டான்னா இவங்க தலைமையில தமிழ்நாடு எப்படி பத்திரமா இருக்கும்னு ஆச்சரியமா இருக்குன்னு நம்மளை நெகிழ்ந்து பேசுவான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்கிட்ட வாங்கின 5 ரூபாயா மாசந்தோறும் 1 ரூபா வச்சு சம்பளத்துல கழிச்சிடுறேன்னா. வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கைன்னா எப்படி எல்லாம் வாழப்படாது. இதைத்தான் வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கைன்னு சொன்னான். இதுல இவன் வாழ்வாங்க வாழ்ந்துட்டுன்னா மனிதன் தெய்வம் ஆயிடுவான். ஆயிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஞானி அவன் பட்டினத்தார். வாழ்க்கை திறந்துட்டான். அந்த காலத்தில் அவன் தான் தமிழ்நாட்டினுடைய வணிக சக்கரவர்த்தி. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் துயிலும், ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் எல்லாம் காவிரிக்கரை ஓரத்தில் குவித்து வைத்து அன்றைக்கு தமிழர்கள் சர்வதேச வாணிகம் செய்தார்கள் என்றால் அந்த வாணிகத்திற்கு தலைமை தாங்கியவன் பட்டினத்தார். அவ்வளவு பெரிய செல்வந்தன். அவருக்கு மனைவி சரியா வரல. அவரே எழுதுகிறார், கைப்படி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் முன் வைத்து ஒப்புக்கு சென்று துயில் நீத்து பின்வந்து உறங்குபவளை நான் எப்படி நான் நம்புவேன் இறைவா கட்சி ஏகம்பனேன்னு கேட்கிறான். என்ன வாழ்க்கை, இவ்வளவு செல்வம் இருந்தோம், வாழ்வாங்கு வாழுகிற மனைவி வாய்க்கலையே அப்படின்னு வாழ்க்கையை துறந்துட்டான். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கேன்னு சொல்லி அவ்வளவு கோடி, 1,00,000 கோடி ரூபாயை இட்டுட்டு போயிட்டான். மனைவி வாய்க்கல. வாய்க்கணும். வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாரும் சரியா வாய்க்கணும். 120 வயசாச்சு, உடம்புல அப்படி டோனி மாதிரி வர்றான். 120 வயசுல தோல் எல்லாம் திரைக்கல, ஒரு முடி நரைக்கல. 120 வயசாயிடுச்சு. பேர் பிசுராந்தையர். 50 வயசாச்சு ஒருத்தனுக்கு, சம்பத்தம் பேர். இவன் அவன்கிட்ட கேட்டான், 120 வயசு ஆயிடுச்சே இருக்குமே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உங்களை இந்த கோலத்தில் தான் பாக்குறேனே, காலம் போக போக ஒரு முடி கூட நிறைக்கலையே, இவ்வளவு இளமையோடு இருப்பதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலிருந்து வயாகரா மாத்திரை உங்களுக்கு வருகிறதா? இவன் கேட்கிறான். இவ்வளவு வயசாகி போய் இவ்வளவு இளமையோடு இருக்கீங்களே, என்ன காரணம்?
ஒரு முடி நரைக்கல, தோல் திரைக்கல, இன்னும் இளமை ததும்புகிறது, இளமை ஊஞ்சலாடுகிறது, உற்சாகமாக வருகிறீர்களே, இவ்வளவு வயசாகி போனதற்கு இவ்வளவு இளமையோடு இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால் அவன் சொன்னா, நான் இவ்வளவு இளமையோ யாண்டு பலமாக நரையிலமாகுதல் யாங்காகியேர் என வினவிதீராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். எனக்கு ஒரு மாட்சிமை திங்க மனைவி கிடைத்தாள்னா. ஏன் நரைக்குதுன்னு இப்ப தெரியுதா? எனக்கு ஒரு மாட்சிமை திங்க மனைவி கிடைத்தாள். அப்படியெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லை. எனக்கே நாய் பிடிக்காது, பூனை பிடிக்காது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பசு வளர்க்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள, அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தனுக்கு என்னன்னா எதுவுமே பிடிக்காது, கிளியை பார்த்தாலே ஆத்திரப்படுவான். ஆனா அவனுடைய மனைவிக்கு கிளி வாங்கணும், மைனா வாங்கணும், முயல் வாங்கணும், கண்ட நாய் வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரு நாள் குரங்க வாங்கிட்டு வந்துட்டா. அவனுக்கு நொண்டுட்டான். போய் போய் குரங்க வாங்கிட்டு வந்துட்டே, இது என்ன சாப்பிடும்னு கேட்டான். நம்ம சாப்பிடுறதே அது சாப்பிடும், பிரச்சனை இல்லைன்ட்டான். இது எந்த பாத்ரூமுக்குள்ள போய் குளிக்கும்னு கேட்டான். நம்ம பாத்ரூமுக்கு எல்லாம் போயிட்டு வந்துவிடும் அப்படின்னா. என்ன சொல்ற நீ, இது எங்க படுக்கும்னு கேட்டான். அது நம்ம பெட்லயே படுத்துக்கும் அப்படின்னா. இதை எப்படி நான் தாங்கிறதுன்னு அவன் கேட்டான். ஏன் நான் 20 வருஷமா தாங்கலையா, அதுவும் தாங்கும்ட்டான். இப்படி இருந்தா நல்ல மனைவி வாய்த்தாள், யான் கண்டனையர் என் இளையரும். எனக்கு 2 புதல்வர்கள் இருக்கான். குறிக்கோளை மறக்காதவன், குளித்தால் குற்றாலம், கும்பிட்டால் பரமசிவம் என்று வாழுகிறவன், ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு எதிர்நீச்சல் போடுவதற்கு சிறகுகளை விரிக்கிறவன். நல்ல இளைஞர்கள் எனக்கு மகனா கிடைச்சான். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. பேசிட்டு மதுரையில பேசிட்டு கீழாவடி மூலவிதியில அண்ணன் வீடு இருக்கு. அப்படி போகும் பொழுது அண்ணன் வீடு தாண்டி போனோன்னா அண்ணன் வாசல்ல உட்கார்ந்துருக்கான். கூட்டத்து பேச வந்தேன்னா ஊருக்கு போறேன், நல்லா இருக்கிறியா அப்படின்னு காரை நிறுத்தி கேட்டேன். இருக்கேன். எதுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துருக்க? அது இன்னும் அவன் வரலடா லோகநாதன். லோகநாதன்னா பையன். அதான் கவலையோடு உட்கார்ந்துருக்கேன். மணி 12, பையன் இன்னும் வரல. அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? இல்லை என்ன, அவன் 12 மணியாச்சும் வரலடா, டெய்லி இதுதான்டா துன்பம் எங்களுக்கு அப்படின்னு அவன் புலம்புறான். நான் சொன்னா அதுக்காக கவலைப்படாத, என்ன செய்துட்டு இருக்கான் மகன் கேட்டேன். அவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மாவட்ட செயலாளர்ன்ட்டான். அப்ப வரமாட்டான், வருவதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன். சின்னவன் சமத்துவன், அவன் பேரு சமத்துவன். எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவனும் இப்படித்தான்டா, இவனாவது 1 மணிக்கு வந்துருவான், அவன் 1 மணி தாண்டி தான் வருவான் அப்படின்னா. அவன் என்னன்னு கேட்டான். அவன் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் மாவட்ட பொருளாளர்ன்ட்டான். நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. ஒரு இளைஞர்கள் இப்பொழுது கிளப்ல இருப்பான், இல்லைன்னா டாஸ்மாக் கடை பார்ல இருப்பான், இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருப்பான், இல்லைன்னா ஒரு சினிமா நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருப்பான். அப்படி ஆகி போச்சு. இதுல நீ வருத்தப்பட்டு நீ ஏன் டென்ஷனை ஏத்திட்டு இருக்கன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் சத்யராஜ் ரசிகர் மன்றத்தின் மாநில துணை செயலாளருங்கிறான் அவன். விளங்குமா? முடிஞ்சு போச்சா? வேந்தனும் அல்லலை செய்யாது காக்கும். எங்கள் ஊரில் சான்றோர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சுற்று சார்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இவ்வளவு இளமையோடு இருக்கிறேன்னா, இளமையோட இருக்கணும்னு சொன்னா நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், சுற்று சார்பும் சூழலும் நல்லா இருக்கணும். நமக்கு இல்லை. இது ஆய்வுக்குரியது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் பட்டினத்தாருக்கு இப்படி வாழ்க்கையில வந்தோன்னு அவன் வாழ்க்கை திறந்துட்டு உடனே கிளம்பிட்டான். ஒரு வயல் வரப்புல போய் தலை வச்சு படுத்துட்டான். வயல் வரப்புல தலை வச்சு படுத்து கிடக்கிறான். 2 பெண்கள் இடையில் குடம் கொண்டு நடையில நடம் நல்கி போறான். இவன் என்ன வாழ்க்கையை திறந்துட்டான்னு சொல்றாங்க. வரப்புல தலை வச்சு படுத்திருக்கானே, இப்ப தலையணை வச்சு படுக்கணுங்கிற எண்ணத்தை திறந்துட்டான்னு கேட்டுட்டா ஒருத்தி. பட்டினத்தார் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கட்டாந்தரையில படுத்துட்டார். அவளு தண்ணி எடுத்துட்டு திருப்பி வர்றா. அப்போ ஒரு பொம்பளை சொல்றா, இவன் என்ன திறந்துட்டான், பொம்பளை பேசுறதை இன்னும் கேட்டுட்டு தானே கிடக்குறான்ட்டா.
அப்பதான் பட்டினத்தார் சொன்னார், இன்னும் இந்த இடத்தை விட்டு நகர்றதில்லை. என் தேகம் இழைத்தாலும் துரும்பாய் மெலிந்தாலும் நான் தொலைந்து போனாலும் இந்த இடத்தை விட்டு நான் இனி எழுந்திருக்க மாட்டேன் என்று அந்த கட்டாந்தரையில் படுத்திருந்தான். கடும் பசி வந்தது, மயக்கம் வந்தது, சிறுநீரகம், இதயம் எல்லாம் செயலிழக்கிற நிலைமைக்கு அவன் துரத்தப்பட்டான். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடைந்து ஐமேல் உந்தி அழிவின் உச்சிக்கு வந்து விட்டான். சாப்பிடாம படுத்து கிடக்கான். சொன்னாங்க அவன்கிட்ட, போய் சாப்பிட்டுட்டு வரப்படாதா? குமாரபாளையம் மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சாப்பாடு போடுறாங்களாமே, அன்னதானத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரப்படாதான்னு கேட்டால, இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், என் தேகம் இழைத்தாலும் போகை நீ நீனான். அவன் தான் உலகத்துல பெரிய துறவி. இருக்கு இடம் தேடி கொண்டு வரணுங்கிறான். இவ்வளவு பெரிய துறவி காஞ்சிபுரத்தில் இருக்கிற கச்சியகம்பனை பார்த்து கண்களிக்கு கும்பிட்டுட்டு சொன்னா, உனக்கு நான் ஆளாவது எப்படின்னு கேட்டான். தனசேகரனுக்கு நாஞ்சில் சம்பத் ஆளாகணும், அப்ப என்கிட்ட ஏதாவது நல்ல இயல்பு இருக்கணும். ஆளாவது எப்படி? உன்னுடைய அன்பை பெறுவது எப்படி? உன்னுடைய அருளை நான் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு என்ன வழி? அவன் சொன்னா, நாளாறு கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் நல்லன், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் நல்லன், இனி உனக்கு ஆளாவது எப்படியோ கச்சியகம்பனேன்னு கேட்டான். மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான்? அவன் சொல்லுகிறான், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன். அவன் பெயர் பரஞ்சோதி. அவன்தான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் படைத்தளபதி. கல்லெல்லாம் சிலை செய்த மகேந்திரவர்ம பல்லவன், உலகத்தில் சிற்பத்திற்கென்று முதல் நூலை தந்த மத்தவிலாசம் தந்த மகேந்திரவர்ம பல்லவனுடைய புதல்வன். கல்லெல்லாம் சிலை செய்த மகேந்திரவர்ம பல்லவனையும் தாண்டி வெற்றிகளை குவித்த வீரன் நரசிம்மவர்ம பல்லவனுடைய படைத்தளபதி அவன்தான். அவன் பேரு பரஞ்சோதி. வாதாபி வரைக்கும் சென்று சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து வெற்றி சரித்திரம் படைத்து பெருமிதத்தோடு பல்லவனுடைய படை திரும்பி வருகிறதென்றால் அதற்கு தலைமை தாங்கியவன் அவன்தான். அவனைத்தான் அப்ப தளபதின்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரிய புராணம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சாம்பல் மேடாக்கி சாளுக்கிய மன்னனை தோற்கடித்து வெற்றி பெருமிதத்தோடு அவன் படை வருகிறது. அப்ப வந்ததுதான் பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில். சோழ மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். வெல்ல முடியாதது யாருக்கு பட? புலிகேசி, சாளுக்கிய மன்னன் புலிகேசிய படை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயிச்சிட்டு வந்துட்டானே பரஞ்சோதி. ஜெயிச்சது அவன்தான். இப்ப ஜெயிக்கிறது தளபதியா இருந்தாலும் பாராட்டு சர்க்காருக்கு தான் போகும். இவன் தளபதியா இருந்து ஒன்னும் புண்ணியம் இல்லை. அவன் ஜெயிச்சுட்டான். எவ்வளவு பெரிய வெற்றி இவனுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால, அவன் எப்பொழுதும் சிவாய நம என்று சிந்தித்துக் கொண்டிருப்பான். யாரு? பரஞ்சோதி. வாயில் இருந்து எப்பொழுது சிவாய நமன்னு சிந்திச்சுட்டே இருப்பான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயான்னு சிவனை சிந்தித்துக் கொண்டிருப்பான். வழிக்கு வீழினும் நின் திருப்பெயரெல்லாம் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம்னு சிவன் மீது பக்தி வச்சிருந்தான். சிவனுடைய கடாட்சத்தால் கருணையால் தான் இவனுக்கு வெற்றி சாதித்ததுன்னு மன்னனுக்கு தகவல் வந்து சொன்னா, ஒரு இறைப்படியில ஈடுபட வேண்டிய ஒரு புனிதமான மனிதனை நான் போருக்கு அனுப்பின பாவம் எனக்கு வந்து சேரப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் நிலங்கள் எல்லாம் கொடுத்து, நீங்க போர்ல ஈடுபட்டது போதும், உங்களுடைய புனித பணிகள் நடக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் இடத்தை கொடுத்து பொன்னும் மணியும் முத்து பவளம் எல்லாம் அள்ளி கொடுத்து பரஞ்சோதியை வழி அனுப்பி வச்சுட்டான் மன்னன். படை தளபதி வேலை முடிஞ்சு போச்சு.
திருப்பலிச்சுரம்ங்கிற இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துக்கு அவன் போய் ஒரு கோவிலை நிர்மாணித்து அறப்பணிகள் செய்கிறான். அவன் பேர் பரஞ்சோதி, அவன் தளபதி. ஆனால் என் பெருமைக்குரிய பெரியோர்களே, எல்லார்ட்டையும் பக்தியா இருப்பான், எல்லாரையும் வணங்குவான். சில பேர் வணக்கம் வச்சா வணக்கமே வைக்க மாட்டான், ஹாய்னு கூட சொல்ல மாட்டான், ஒரு புன்னகையை கூட திருப்பி வராது. பெரிய மலட்டு மனிதனா இருப்பான் மனுஷன். ஆனா அவன் எல்லார்ட்டையும் பணிவா இருப்பான். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவான். அவன் செவிடன்டையும் கேட்கிறான், நல்லா இருக்கீங்கல்ல. அவனுக்கு ஒண்ணுமே காது கேட்கல. அப்படி ஒரு பணிவு, குழைவு, அப்படி ஒரு மென்மையான இதயம். இதனால அவனுக்கு என்னன்னு பேருன்னா சிறு தொண்டர்னு பேர் ஆயிடுச்சு. ஒரு போர்க்களத்தில் வாகை பூக்களை வாரி கொண்டு வந்து வரலாறு படைத்த பரஞ்சோதியார் சிறு தொண்டர் என்று பேசப்பட்டார். பணிவு அவனிடத்திலே இருந்தது, பாசம் அவனிடத்தில் கொட்டி கிடந்தது. அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சிவாய நம என்று சிந்தித்திருப்பது மட்டுமல்ல, சிவனடியார்களுக்கு சோறு போடணும். டெய்லி தினசரி சோறு போடுவார். இப்ப அதெல்லாம் பார்க்க முடியல. இப்ப சிவனடியார்களையே பார்க்க முடியல. சிவனடியாருக்கு யாரையாவது கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடு போட்டு தான் அந்த வீட்டுல சாப்பிடுவாங்க. அன்னதானம்ங்கிறது அப்படி ஒரு தானம். இப்ப பிச்சை கூட கொடுக்கறது இல்ல. பிச்சைக்காரனை காலிங் பில் அழிச்சு தான் கேட்கிறான். வீட்டுல இருக்கிற அம்மா சொல்லுது, இங்க யாரும் இல்லைன்னு. அவளே சொல்றா, யாரும் இல்லைங்க. அப்படியா, என்னைக்கு வருவாங்கன்னு. அது அடுத்த மாசம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருவாங்க. அப்ப அன்னைக்கு வாரேன்னு அன்னைக்கும் வந்து அழுத்துறான். இது அப்படி இல்லை. தினசரி ஒரு சிவனடியாரை வீட்டுக்கு வரவழைத்து அவன் பாதகமலத்தை கழுவி அவனுக்கு பாத பூஜை செய்து நல்ல ஆசனத்தில் உட்கார வைத்து தலைவாழை இலை போட்டு அப்படி விருந்து பரிமாறுறது டெய்லி. இப்பெல்லாம் அந்த விருந்து பரிமாறுற பழக்கம் எல்லாம் இல்ல. வாழ்க்கையை விருந்து பரிமாறுறதுக்கு தான் சொன்னான் தமிழ்நாட்டில். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்குமே, எங்க அத்தைக்கு வீடு இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அங்க போய் தங்கிடுவோம். 55 நாள் பள்ளிக்கூட லீவ்லையும் 55 நாள் அத்தைக்கு வீட்டுல தான் இருப்போம். நான், எங்க அண்ணன், என் தம்பி 3 பேர். 55 நாள் 55 வகை பலகாரம் செய்வா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இப்ப என் மனைவிக்கு ஒண்ணு கூட செய்ய தெரியல. முறுக்கு சுடப்படாதான்னு நான் சுட்டா வராதுங்கிறா. வாங்கிட்டு வந்துருங்கிறா. அதுக்காகவே அடையாறு ஆனந்த பவன் ஊர் ஊரா தொடங்குறான், சிரமப்படப்படாதுன்னு. ஒன்னும் சுட தெரியல, ஒன்னும் சுவையாவும் இல்லை. வீட்டுல சொல்ல முடியாது. அதனாலதான் குமாரபாளையத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நிலவரம் அப்படி ஆயிப்போச்சு. 55 நாள் 55 பலகாரம் எங்க அத்தை செய்யறா. விதவிதமான குழம்பு, விதவிதமான சாப்பாடு. 55 நாள் விருந்துன்னு சொல்லி அள்ளி போட்டு உடம்பு எல்லாருக்கும் எடக்கூறி முகமெல்லாம் பிரகாசமாகி ஊருக்கு போறோம், நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குதுன்னு சொல்லி கதறி அழுது ஒரு நார்பட்டியில 10 கிலோ பச்சரிசி, 10 கிலோ 10 படி புழுங்கல் அரிசி, அந்த நார்பட்டியில கரும்பு, வெட்டப்பட்ட கரும்பை கட்டி வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி அல்வா, ஜாங்கிரி, முறுக்கு, சீடை எல்லாம் வாங்கி வச்சு எனக்கு, எங்க அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கெல்லாம் புது துணி எடுத்து ஒரு நார்பெட்டியை தூக்கி நாகர்கோவிலுக்கு போற பஸ்ல வச்சு, இது என் அண்ணன் பிள்ளைங்க பாத்துக்கிடுங்க, பத்திரமா கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க, எங்க அண்ணன் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவான்னு சொல்லி அந்த காலத்திலேயே கண்டக்டருக்கு 10 ரூபா கொடுத்து, எதுக்கு நாகர்கோவில் வந்தா இறக்கி விட்டுறதுக்கு. அந்த பஸ் திருப்பில இருந்து திரும்பி போகிற வழிக்கும் கையை சச்சு கண்ணீரா கொட்டும் அத்தைக்கு. இப்பமும் அதே அத்தை இருக்கா. சிவகாசிக்கு கூட்டத்துக்கு போனாலும் அத்தையை போய் பார்த்துடலாம், சாப்பிட்டுலான்னு 1:30 மணிக்கு போனேன். எங்கல சாப்பிட்டேன்னு கேட்டா. அத்தையே மாறிட்டா. சிவனடியார கூப்பிட்டு சலிக்காம விருந்து போடுறது. ஒரு நாள் ஒரு ஆள் வருவார், ஒரு நாள் 100 பேர் வருவார். 100 பேருக்கும் சாப்பாடு, ஒரு ஆளுக்கும் சாப்பாடு. ஒரு நாள் ஒரு அடியாரம் வரல. எந்த அடியாரம் வரல. ஊரெல்லாம் தேடுகிறான்.
நான் நேர்கொண்டிருக்கிற வேள்விக்கு இன்றைக்கு ஊனம் வந்து விட்டதா என்று உடைந்து நொறுங்குகிறான் சிறு தொண்டன். ஐயோ, ஒரு சிவனடியார் சிக்கவில்லையேன்னு கேட்டு நினைக்கிறான். ஊரெல்லாம் தேடுறான், ஒரு அடியார் கூட கிடைக்கல. வடபுலத்தில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு சாது வீட்டுக்கு வந்தார். இங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டால அந்த வீட்டு வேலைக்காரி, நான் இருக்கேன். சாது வந்துட்டீங்களா, வாங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க வாங்க வாங்க. அது வீட்டுல அவன் இல்லையா, உங்க வீட்டு உரிமையாளன் இல்லையா? அவர் இல்ல, அவர் உங்களை மாதிரி ஒரு சாதுவை தேடித்தான் போயிருக்கார். அவங்க இல்லையா? இல்ல, நான் பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப சாதுக்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு தான் வர்றான். பெண்கள் தனியா இருக்கிற இடத்துல நான் வந்து உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் கோவில்ல ஆத்தி மரத்தின் நிழல்ல இருப்பேன், அங்க வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லி இவன் ஊர் சுத்திட்டு வந்து ஒரு அடியாரம் கிடைக்கலன்னு சொல்லி திருவெண்காட்டு நங்கைட்ட புலம்பி, ஒரு சாது வந்தார், பெண்கள் தனியா இருக்கிற இட வீட்டுல நான் வரமாட்டேன்னு சொல்லி சந்தன நங்கை வேலைக்காரி, பேரை பாருங்களேன், சந்தன நங்கை பேர் இப்படி வைங்க, சந்தன நங்கைட சொல்லிட்டு போயிட்டார். அதனால நீங்க போய் ஆத்தி மரத்து நிழல்ல இருப்பார், அவரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஆத்தி மரத்து நிழல்ல போய் இவன் ஒரு அடியாரம் இன்னைக்கு சாப்பிட கிடைக்கல, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்கன்னு சொன்னா, என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும்னாலும் தரோம், என்ன வேணும்னாலும், தந்தூரி தர்றோம், சைனீஸ் செய்து தந்துடுறோம், எந்த சாப்பாடு வேணும்னாலும் தர்றோம், வாங்கன்னு சொன்னால அவன் சொன்னான், சாது சொன்னான், நான் நரமாமிசம் தான் சாப்பிடுவேன், அதுவும் 5 வயசு பையனா இருக்கணும், எல்கேஜிக்கு போகணுங்கிறான், 5 வயசு பையனா இருக்கணும், உடம்புல எந்த அழுக்கும் காயமும் இருக்கக்கூடாது, ஒரே மகனா இருக்கணும், இதாங்க வாழ்க்கை, ஒரே மகனா இருக்கணும், 5 வயசா இருக்கணும், உடம்புல எந்த காயமும் இருக்கக்கூடாது, அவனை அறுத்து எனக்கு கறி சமைச்சு தரணும், உன்னால முடியுமான்னு கேட்டான். இவங்களுக்கு வாழ்க்கையில சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அன்னம்பாலிக்கிற வாழ்க்கைக்கு ஆபத்து விடக்கூடாதுன்னு சொல்லி மிகுந்த கவலையோட மனைவிட்ட வந்து திருவெண்காட்டு நங்கிட்ட சொன்னா, இப்படி சொல்றார், என்ன செய்யறது, எங்க போய் இப்படி ஒரு 5 வயசு பையனை, அதுவும் ஒரே தாய்க்கு ஒரே பிள்ளைய, எந்த அழுக்கும் அங்கத்துல கேடும் இல்லாத ஒரு சிறுவனை பலிகைட்டு இருக்கிறானே, அதை கறி சமைச்சு தரணும்னு கேட்கிறானே, யாரு தருவாங்கன்னு திருவெண்காட்டு நங்கிட்ட கதறி அழுதுட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம பிள்ளைய கொடுத்துடலாமான்னு சொல்லி அவங்க பெத்த பிள்ளை சீராளனை தூக்கி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த சாது சொன்னான், தகப்பன் பிடிச்சு கொடுக்க தாயார் அறியணும், பெற்ற பிள்ளைய தகப்பன் பிடிச்சு கொடுத்து தாயார் அறிந்து கறி சமைக்கணும். திருவெண்காட்டு நங்க கணவனுடைய பக்திக்கும் அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு ஊனை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு பிள்ளையை சிவனுக்கு கொடுக்க அவள் தீர்மானிக்கிறாள், சாதுவுக்கு கொடுக்க தீர்மானிக்கிறாள். சிவன் கிடையாது, சிவன் உங்களுக்கு தெரியாது. தாய் பிடித்து, தந்தை பிடித்து கொடுக்க தாய் அறிய சீராளனை அறுத்து கறி சமைச்ச சாப்பிட வந்துட்டார் சாது. அவருடைய கால கழுவி பாத பூஜை செய்து அவரை எழுந்தருள பண்ணி அவரை போற்றி அவருக்கு ஒரு ஆசனத்தில் அவரை உட்கார வச்சு சாப்பாட்டுக்கு இலையை போட்டு பரிமாறும் பொழுது இவன் தலைக்கறி எங்கன்னு கேட்கான். இந்த சாது தலைக்கறிய தலையை வெட்டாம வச்சிருவாங்க, வேலைக்காரி தலைக்கறி கேட்கிறாரு, என்ன செய்யறதுனால வேலைக்காரி பெரிய அளவா சந்தன நங்கை, நம்ம வேலைக்காரின்னா தலையை கொண்டு போயிடுவா, அவ தலையும் தனியா கறி வச்சு வச்சிருக்கா. சந்தன நங்கை சொன்னா, தலைக்கறியும் வச்சிருக்கேன் அப்படின்னு அதையும் எடுத்து கொடுத்து, என் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு அடியார் கூட வேணும்ங்கிறான். அப்போ கண்டிஷனை பாருங்க, ஒரு சாப்பாடு போடுறதுல ஒரு அடியார் கூட வரணும். நானே அடியார் தான் சொல்லி உட்கார ஆரம்பிச்சு சரின்னு சொல்லி சாப்பிடுற நேரத்துல உன் பையனை கூட்டிட்டு வாங்குறான். உன் பையன் எங்க, அவனையும் கூட்டிட்டு வா.
அப்பதான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. எப்படியாவது சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுல பையனை போய் எப்படி கூப்பிடுறது? இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொல்லி பார்த்தோம். அவர் சமாதானம் அடையல. கொல்லையில வந்து சீராளா அப்படின்னு சிந்தை நொறுங்கி கதறி அழுது, சிவனே எனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று குமரி கண்ணீர் மல்கி சீராளனை அழைத்த பொழுது அவன் துள்ளி ஓடி வந்தான். சீராளனை அழைச்சிட்டு பந்தியில சாப்பிடுறதுக்கு போகும் பொழுது சாதுவை காணவில்லை, இலைய காணல, சாப்பாட்டுக்குரிய எந்த அடையாளமும் இல்லாமல் வீடு நிர்மலமாக இருக்கிறது. வந்தவன் சிவன் என்று அப்பொழுதுதான் தெரிந்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். வீட்டில் மகிழ்ச்சி குதூகலம் ஆயிற்று. மீண்டும் சீராளன் துள்ளி விளையாடுகிறான். இப்படி ஒரு சாது கேட்ட பொழுது தந்தை பிடித்துக் கொடுக்க, தாய் அறிய பெற்ற பிள்ளையை கரிசமைக்கக்கூடிய துணிச்சல் இந்த மண்ணில் ஒருவனுக்கு இருந்ததே, அவன் பெயர் சிறு தொண்டர். அந்த சிறு தொண்டர் ஆவதுதான் எப்படி அப்படின்னு கேட்கிறான் பட்டினத்தார். வாழால் மகளிர் ஊட்டவல்லேன் நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் நல்லன்னா. அவன் பேர் திருநீலகண்ட நாயனார்னு பேரு. பெரிய புராணத்துல, பெரிய புராணம் தான் தமிழில் எனக்கு பிடிச்ச காப்பியம். தொண்டர்கள் கதை அப்படி சொல்ற புக் இது. எல்லா காப்பியமும் இறக்குமதி செய்யப்பட்டது. ராமாயணம் வந்து வடபுலத்தில் இருந்து வந்தது, மகாபாரதம் வடபுலத்தில் இருந்து வந்தது. தமிழர்களின் காப்பியம் அதுதான். திருநீலகண்டர்னு குயவன், மண்பானை வனைகின்ற குடும்பத்து பிரதிநிதி. அவன் பேர் திருநீலகண்டர். எப்பொழுதும் திருநீலகண்டம்னு சிவபெருமான் பேரை சொல்லிட்டே இருப்பான். திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம். சிவனடியார்களுக்கு ஓடு தயாரிச்சு கொடுக்கிறது அவனுடைய தொழில், வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு அடியவர் அவனை தேடி வந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இவன் ஒரு பரத்தையிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டான். இன்னொரு பெண்ணோட தொடர்பு கிடைச்சுன்னா வீட்டுக்காரி சும்மா விடுவாளா? விடமாட்டா. ஒன்னா உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்தாலும் அந்த நடிகை அழகா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. இவன் சொன்னா முடிஞ்சு போச்சு. நடிகை அழகாதான் இருப்பா, அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். 5 நாள் சாப்பாடு இல்லை. அவன் இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சிருக்கான்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல பெரிய ரணகலம். சரி 5 நாள் இப்படி இருப்பா, 6வது நாள் சரியாயிடுவா. ஊடல் தான் இது, கூடிரலான்னு சொல்லி ஒரு நாள் கூடுவதற்கு முயற்சிக்கிறான் திருநீலகண்டர். தொடாதே, எம்மை தீண்டினால் திருநீலகண்டம் தா. என்னைன்னு மட்டும் இல்ல, எந்த பெண்ணையும் தீண்டினால் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டா. திகைச்சிட்டான், திணறிட்டான். அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில எந்த விதமான உறவும் அவர்களுக்குள்ள அந்த வீட்டில் நடக்கல. இப்படி இருக்க முடியாது. அது இதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவன் இந்த வாழ்க்கையில. மனைவி இப்படி சொல்லிட்டா, எம்மை தீண்டினால் திருநீலகன், எந்த பெண்ணையும் தீண்ட முடியாத அளவுக்கு அவன் மனசு பாதிச்சிடுச்சு. எதை வேணும்னாலும் விட்டுடலாம், இந்த வாழ்க்கையை மட்டும் சில பேர் விட மாட்டான். மனிதனுடைய பெரிய பலவீனமே அதுதான். இதை வச்சுதான் நிறைய பேர் பணக்காராயிட்டான். முடியாது. புலன்களையும் பொறிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு மனிதனுக்கு முடியல. இது மனிதர்களினுடைய பலவீனம். மேன் இஸ் ஆஃப்டர் ஆல் எ ட்ரையல் கிரீச்சர். மனிதன் பலவீனமான ஜந்து. ஒரே வீட்டுக்குள்ள குடியிருக்கிற பொழுது ஒரு நாள் கூட உறவில்லாமல் வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாமியார்களுக்கு கூட அது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. காமன்னா என்னது? எல்லாருக்கும் பொதுவானவன்னு அர்த்தம். காமன், COMMON, காமன், எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் மடாதிபதிகளையும் படாத பாடுபடுத்துவான், எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவான். மன்மதனுடைய விளையாட்டு எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்தும். எதை வேணும்னாலும் விட்டுறலாம், இதுல விட்டுற மாட்டான். விஸ்வாமித்திரரே மேனகிட்ட சீரழிஞ்சிட்டான். எல்லாவனையும் இதுல பலவீனப்பட்டு போய்விடுவான். இவனை எப்படி வளைக்கலான்னு பார்த்தா இப்படித்தான் வளைக்க முடியும்னு ஒரு வனிதை மூலமா வளைச்சிருவான் ஒருத்தனை. இப்படித்தான் பல பேருக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது.
ஆனா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இதுல ஆர்வம் உள்ள ஒருவன் எம்மை தீண்டினால் திருநீலகண்டம்னு மனைவி சொல்லிட்டு அதுக்கு பிறகு தொடல. வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு உறவுகள் இல்லாததுனால இவனுக்கே வயசாகி போச்சு, அவளுக்கு முதுமை வந்து விட்டது, நரைத்த கோலத்திற்கு ஆளாகி விட்டார்கள். ஒரு நாள் ஒரு சாது வந்தார். சாதுவுக்கு சாப்பாடு போட்டாங்க. என்கிட்ட ஒரு ஓடு இருக்கு, இதை வச்சுக்கிடுங்க, இந்த ஓடை நான் திருப்பி வருமா எங்கள்கிட்ட பத்திரமா தரணும்னு ஒரு ஓடை அந்த சாது கொடுத்துட்டு போனார். பத்திரமா எடுத்து வச்சிருந்தார். இந்த ஓடு ரொம்ப அற்புதமான ஓடு. இந்த ஓடு கையில இருந்தா அமெரிக்காவிலேயே கிரீன் கார்டு இல்லாம வாழ்ந்துடலாம். இந்த ஓடு கையில இருந்தா உங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டே அவசியம் இல்லை, விமானத்தில் டிக்கெட் எடுத்து நீங்க பறந்துட்டே இருக்கலாம். இந்த ஓடு கையில இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அடுத்த அமைய போகிற அமைச்சரவையில நீயே ஒரு மந்திரி தானாகவே வந்து உட்கார்ந்துடலாம். அந்த ஓட்டுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு அந்த ஓட்டினுடைய மகிமை சொல்லி சாதுற்று கொடுத்து, சாது பத்திரமா திருநீலகண்ட நாயனார்ட்டு கொடுத்து, அவர் இந்த ஓடை பத்திரமா வச்சு, இவர் ஒரு வாரம் கழிச்சு இந்த சாது வந்து ஓட எங்கேன்னு கேட்டார். ஓடை வச்ச இடத்துல எடுக்கிறதுக்கு போனா ஓடை காணல. ஓட காணலன்னு அவர்கிட்ட சொல்லுறதுக்கு இவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா ஓட அவ்வளவு மகிமை புரிந்தியதுன்னு சொன்னானே, அந்த ஓடு எப்படி காணாம போச்சுன்னு சொல்லி கணவனுக்கு மனைவிக்கும் கவலை. பிறகு சொன்னாங்க, சுவாமி ஓட காணல, அதுக்காக வருத்தப்படாதீங்க, பொன் ஓடு செய்து தருகிறோம், பொறுத்தருள்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஓடு தான் வேணும்னு அவன் அடம் பிடிக்கிறான். யார்கிட்ட கதை விடுற, ஓடை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இல்லைங்கிறியா, ஊரை கூட்டிடுவேன்னு ஊரை கூட்டிட்டான். ஊர்ல வழக்கு போயிடுச்சு. ஊருக்காரங்க கேட்டாங்க, அந்த ஓடையே கொடுத்துட வேண்டிய, ஓடை காணல, பொன் ஓடு செய்து தருகிறோம்னு சொன்ன பிறகு அவர் கேட்கல. நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு நீங்க ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னால அந்த சாது சொன்னார், அவர் தன்னுடைய மகனின் கரம் பற்றி பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எங்களுக்கு சத்தியம் செய்து தரணும், ஓடு திருடு போனது எங்களுக்கு தெரியாதுன்னு சத்தியம் செய்து தரணும்னு கேட்டால மகன் இல்லைன்னாங்க. மகன் இல்லைன்னா பரவாயில்லை, மனைவியினுடைய கரம் பற்றி பிடித்து பொற்றாமரை குளத்தில் குளிக்கணும்னாங்க. மனைவியை தொடாமல் வாழுகிற வைராக்கியம் மிகுந்த வாழ்க்கைக்கு ஆபத்து வந்து விட்டது. மனைவிக்கு கரம் பற்ற முடியாதுன்னு திருநீலகண்ட நாயனார் திமிர்ல பேசிட்டு இருக்கிறார். முடியவே முடியாதுன்னு எல்லாரும் சொன்ன பிறகு வேற வழி இல்லாம ஒரு மூங்கில் களியினுடைய ஒரு பக்கம் திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி பிடித்துக் கொள்ள, ஒரு மூங்கிலுடைய இன்னொரு பக்கத்தில் திருநீலகண்டனார் பிடித்துக் கொள்ள, ரெண்டு பேரும் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்தார்கள். இந்த மூங்கில் வேற தொடர்பு இல்லை, மேல தேகத்துல தொடல. இந்த முதல்வன் படத்துல இதை பார்த்துதான் காப்பி அடிச்சுட்டான். எல்லாம் காப்பி தான். பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்த பொழுது அவ்வளவு இளமையும் எழிலும் அழகும் நிரம்பியவளாக, ஆண்டு பலவாக ஒரே வீட்டில் குடியிருந்தும் ஒரு பெண்ணோடு உறவு கொள்ளாமல் இருக்கிற வைராக்கியமான வாழ்க்கை திருநீலகண்ட நாயருக்கு சாத்தியமானது. எனக்கு சாத்தியமாகுமா கச்சி ஏகம்பனே, உனக்கு நான் எப்படி ஆளாவேன்னு கேட்கிறான். இந்த வைராக்கியம் யாருக்கு வராது? பொத்தப்பி நாடுன்னு ஒரு நாடு, காளக்கஸ்தின்னு இப்ப சொல்லிட்டு இருக்குமே, அதுக்கு அந்த காலத்திலேயே பேரு காளத்தி. நமக்கு எல்லாத்தையும் தமிழ் மொழியில சொல்றதுல நமக்கு விருப்பம் இருக்காது. காளத்திய நம்மாலே காளக்கஸ்தி ஆக்கிட்டான். காளக்கஸ்தி இல்ல, காளத்தி, திருக்காளத்தி, பொத்தப்பி நாடு, வேடர்களின் சாம்ராஜ்யம். வேடர்களுக்குன்னு தனி நாடு இருந்தது, வேடர்களுக்கே தனி நாடு இருந்தது. காவல் அரணாக என்ன வச்சிருந்தான்? யானை தந்தத்தை வச்சிருந்தான். வேலி இருக்கிறே, வேலி முழுவதும் யானை தந்தங்கள். மூங்கிலில முத்து விளையும், பொன் கொளிக்கும். வேடர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் வேட்டையாட போகிற பொழுது உல்லாசம் கொடிகட்டி பறக்கும், ஊரெல்லாம் உற்சாகத்துள்ளல். பொத்தப்பி நாடுன்னு நாடு. அந்த நாட்டினுடைய தலைவன் பெயர் நாகன், அவனுடைய மனைவியின் பெயர் தத்தை. அவங்களுக்கு குழந்தை இல்ல. நீண்ட நாள் தவம் இருந்து முருகனுடைய அருளால் ஒரு குழந்தை பெற்றார்கள். குழந்தை ரொம்ப திண்ணமா இருந்தது, அதனால குழந்தைக்கு திண்ணப்பன்னு பெயர் வைத்தாங்க. குழந்தை வளருது.
வேட்டையாடுகிற குடும்பத்தில் இருக்கிற மன்னர்களுக்கு வேட்டையாடுவது என்பது பழக்கம். அவனை வேட்டைக்கு தயார் செய்வதற்கு மகனை தயார் பண்ணி வேட்டைக்கு போகுதுக்கு அவன் தயாராயிட்டான். படைகளும் பரிவாரங்களும் வழி அனுப்ப, நாகனும் தத்தையும் பிள்ளையை வழி அனுப்ப வேட்டைக்கு புறப்பட்டு போகிறான். காளத்தி மலையின் உச்சிக்கு வந்துட்டான். குடுமி தேவர்னு சொல்லி சிவபெருமான் அங்க உட்கார்ந்து இருக்கான். கண்ணுதர் பெரும் கடவுள். அவனுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்கான். நாகன் ஒருத, இன்னொருத. 2 நண்பர்களை அழைச்சிட்டு அவன் மலையெல்லாம் சுத்தி வேட்டையாடுவதற்கு ஒரு பன்றி, ஒரு முரட்டு பன்றி, அதை விரட்டுறான். பன்றி அடக்க முடியாத வெறி உள்ள பன்றி, யாரும் அதன் கிட்ட நெருங்க முடியாது, யாராலும் வெல்ல முடியாத பன்றியை வீழ்த்துகிறான். வேட்டையில பயிற்சி பெற்று விட்டான். எந்த விலங்குகளை வேட்டையாடுகிற துணிவும் தோல்வலியும் ஆழ்வலியும் திண்ணப்பனுக்கு சாத்தியமாகிவிட்டது. மலையில உச்சிக்கு போனா மனசு மாறிடுச்சு. கனத்து போன இதயம் லேசாச்சு. உடம்புல ஒரு குளிர் வந்தது. உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பூத்தது. ஏதோ ஒரு ஸ்பரிசத்திற்கு அவன் ஆளானான். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், குடுமித்தேவர் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறான். அவனை பார்த்தால் அவன் அப்படியே அவனுக்கு சரண்டர் ஆயிட்டான். வேடன்னா ஷெட்யூல்டு ட்ரைப். பக்திக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஷெட்யூல்டு ட்ரைப். அவன் உப்பிரியாபுரம் தொகுதியில தான் நிக்க முடியும். தமிழ்நாட்டில் சாதி இருக்கா? இல்ல. ஒரு குயவனாக பிறந்தவன் திருநீலகண்ட நாயனார், ஒரு வேடனாக பிறந்தவன் திண்ணப்பனார். சுந்தரருக்கும் ஞானசம்பந்தனுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதையை தமிழ் இலக்கியம் அவர்களுக்கு கொடுத்தது. அந்த மலையின் உச்சிக்கு போன பிறகு அவனுடைய மனம் மாறி அந்த குடுமித்தேவருங்கிற காலத்தினாதனை அவன் கண்களிக்க கண்டான். இவன் சாப்பிடுவது பூரா என்விதான் சாப்பிடுவான். பன்றி இறைச்சியை சுட்டு அம்புல அதை குத்தி தீயில சுட்டு தின்னுவான். சிவபெருமானை பார்த்த பிறகு சிவபெருமானுக்கு இது கொடுக்கணும்னு நினைச்சான். அதே மாதிரி சுட்டு வாயில போட்டு மென்று பார்த்து விட்டு, மெதுவா இருக்கு, சுவையா இருக்கு, இனி சிவபெருமானுக்கு கொடுக்கலான்னு இவன் மென்று திண்ட இறைச்சியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு ஊட்டுவான். சிவகோசரியார்னு ஒருவர் அங்க பூசை பண்ணிட்டு இருக்கார். அவர் காலையில பூஜைக்கு வரும்போது இறைச்சி துண்டு கிடக்கு, ரத்தம் கிடக்கு கோவில்ல. அவர் மனசு உடைஞ்சு நொறுங்கி, எம்பெருமானே இது என்ன சோதனைன்னு கேட்டு தினசரி வந்து அதை போட்டு கழுவி திருமஞ்சனம் செய்து அதுக்கு பிறகு பூஜை பண்ணி இவர் சிரமப்பட்டுட்டார். இவன் டெய்லி அவர் போறப்ப இவன் வந்து இப்படி கொடுத்துட்டு போயிடுவான். பக்தி கண்மூடித்தனமான பக்தி, இது கரைகாணாத பக்தி, இலக்கண வரம்புக்குள் அடைபடாத பக்தி. இறைச்சியை கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்துடுறது. இவனே மலர்களை பறிச்சு தலையில வச்சு பொன்முகலி ஆற்று தண்ணீரை வாய்க்குள்ள வச்சிட்டு அந்த தண்ணீர்ல தான் சிவபெருமான் இவன் அபிஷேகம் பண்ணுவான். இப்படி பக்தியினால சிவபெருமானை இவன் கொண்டாடிட்டு இருக்கும். ஒரு நாள் சிவகோஸ்ரீர் சிவன்கிட்ட கேட்டார், என்னங்க இது, நான் நித்தம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொன்னால சிவபெருமான் சொன்னா, ஆத்திரப்படாத, மறைந்திருந்து பார், இதற்குள்ளே ஒரு மர்மம் இருக்கிறது. நீ பக்தனா அவன் பக்தனான்னு நீயே தீர்மானிச்சுக்கோ, மறைந்திருந்து பாருனால. ஒரு நாள் வருகிறார், திண்ணப்பன் வருகிறான், இறைச்சியை சுட்டு கொண்டு வர்றான், பொன்முகலி ஆற்று தண்ணீரை வாயில வச்சிருக்கான், தலையில மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கித்து இந்த பொன்முகலி ஆற்று தண்ணீர் அபிஷேகம் செய்து இறைச்சியை கொடுக்கிறதுக்குன்னு வர்றான். அன்னைக்கு சிவபெருமானுடைய வலது கண்ணில் ரத்தம் வழிகிறது. ரத்தம் வடிஞ்சா என்ன செய்யறது? எங்க கொண்டு போறது? KMCH தான். இப்போ அவன் என்ன செய்துட்டான், காடெல்லாம் சுற்றி மலையெல்லாம் சுற்றி திரிந்து கண்ட கண்ட பச்சிலைகளை எல்லாம் பறித்து எல்லாவற்றையும் சாறு பிழிந்து வலக்கண்ணில் ரத்தம் வந்ததே அந்த கண்ணில் விட்டான். அவனுக்கு தெரிஞ்ச வைத்தியம் தான், படிக்காதவன். விட்டு பார்த்தான், ரத்தம் வர்றது நிக்கல. இதை சிவகோஸ்ரீயார் பார்த்துட்டே இருக்கிறார். நான் இனி என்ன செய்வது என்று யோசித்து விட்டு
என்னுடைய கண்ணை உனக்கு தர்றேன்னு சொல்லி ஒரு கண்ணை இடந்து அந்த ரத்தம் வருகிற இடத்துல அப்பிட்டான். அந்த கண்ணுல முதல் ஐ டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு சொன்னது அரவிந்த் ஆஸ்பத்திரி இல்ல, திண்ணப்பனார் தான். த ஃபர்ஸ்ட் ஐ டோனர் ஆஃப் த வேர்ல்ட் மிஸ்டர் திண்ணப்பன். கண்ணை இடந்து அப்பிட்டான். இப்படி இருக்கணும். அவனுக்கு மகிழ்ச்சி, கொண்டாட்டம். கடவுளுக்கு கண்ணை கொடுத்துட்டேன், கடவுள் கண்ணில் ரத்தம் இல்லைன்னு ஒரே களிப்பு. எம்எல்சி ஆனது மாதிரி துள்றான். அடுத்த நாள் பார்த்தா அடுத்த கண்ணிலையும் ரத்தம். இனி என்ன செய்யறது? இருக்கிற கண்ணை கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டான். யாராவது செய்வாங்களா? செத்து போனாலே கொடுக்க மாட்டேங்கிறான். செத்து போனா கண் தானம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு அவேர்னஸ், ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் பண்றான், கொடுக்க மாட்டேங்கிறான். நானே எங்க அப்பாட்ட சொன்னேன், கண்ணை தானம் பண்ணிடலாமே அப்பா. அப்புறம் அங்க போய் நான் எதை பாக்குறதுங்கிறாரு. தரமாட்டேன்ட்டாரு. நான் உடம்பையே தானம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாட்ட சொன்ன, கண்ணை தானம் பண்ணி, அப்ப அங்க போய் என்னத்துல பாக்குறது? சும்மாவே வெறுமனே உட்கார்ந்துருக்கவா அங்க போய் அப்படிங்கிறார். தரமாட்டாங்கிறான். நீ செத்து போனதுக்கு பிறகு உனக்கு என்ன இருக்கு? இப்பவுமே கொடுத்துட வேண்டியது தானே. தரமாட்டாங்கிறான். இருக்கிறதையும் செலவழிக்க மாட்டேங்கிறான், வச்சுக்கிட்டே இருக்கலாம். கடைசியில இப்படி இப்படி சொல்றான், அங்க இருக்கு இங்க இருக்கு ரூபான்னு. ஒருத்தருக்குன்னு தெரியல. உயிரோட இருக்குமே சொல்லி தொலைக்கப்படாதா? சொல்ல மாட்டான். இவனா வட்டி வாங்கி இவனா தனித்தனியா டீல் பண்ணிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்துடுறான். சொல்லி சொல்லி தொலைக்கப்படாதா இவங்க எல்லாம் ரூபா கொடுத்துருக்கேன்னு. சரி, இவன் செத்து போன பிறகு இவங்கள்ட்ட உங்க அப்பாட்ட இந்த ரூபா வாங்கியிருக்கேன்னு சொல்ல போறானா? அவனும் சொல்ல போறது இல்லை. அவன் தான் வாழ்க்கையில யோகக்காரன். நமக்கெல்லாம் அப்படி யாரும் கொண்டு தர மாட்டேங்கிறான். இந்த பினாமிங்கிறானுல எனக்கு இருக்கிற பெரிய கவலையே, நம்மள ஒருத்தன் கூட பினாமியா கூட வச்சிருக்க மாட்டேங்கிறானேன்னு தான். நமக்கு அதுக்கும் தகுதி இல்லாம போச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு வாழ்க்கை. தினசரி ரயில்ல பயணம் செய்யணும், தினசரி டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணிட்டு எல்லா இஷ்ட தெய்வத்தையும் வேண்டணும், அது கன்ஃபார்ம் ஆகணும்னா. உங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு எல்லா இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடணும். தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற டிடி யாரையாவது தெரியுமான்னு கேட்கணும். டிடி வர்றான்னா தெய்வம் வந்தது மாதிரி தெரியும் நமக்கு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடணும். வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவன் என்ன செய்யறான்? இருக்கிறதே ஒரு கண்ணை கொடுத்துட்டான், இன்னும் ஒரு கண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த கண்ணை இழந்துட்டான். இழந்து வைக்கணும்னா எப்படி அடையாளம் தெரியாது. ஒரு கண்ணை இழந்து 2 கண்ணை இழந்தா உலகம் சூனியம், இருட்டு. அதற்கு பிறகு உலகத்துல நீ எதையும் பார்க்க முடியாது. எம்பெருமானுக்கு குறிப்பிட்ட இடத்துல கண்ணை பதிவு செய்வது எப்படின்னு வலது காலை தூக்கி எம்பெருமானுடைய கண் இருக்கிற இடத்துல பெரு விரல வச்சுட்டான், இறைவனுடைய திருமேனிக்கு மேல. இறைவனுடைய திருமேனிக்கு மேல காலை தூக்கி பெருவிரல அடையாளமா வச்சுட்டு இந்த கண்ணையும் இடந்து அப்புவதற்கு போன பொழுதுதான் எம்பெருமான் சொன்னான், திண்ணப்ப கண்ணப்பெண்ணா. திண்ணப்ப கண்ணப்பெண். அதனாலதான் அவனுக்கு கண்ணப்பன்னு பேர். சிவகோஸ்திரியார் பார்த்தார், இப்படி யாருக்கு இருக்க முடியும்? எல்லாம் துறந்த பட்டினத்தார் கட்சி ஏகம்பண்ட வந்து நின்று சொல்லுகிறார், வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் நல்லன், நாளாறு கண்ணிடந்து அப்ப வல்லேன் வல்லன், இனி ஆளாவது எப்படியோ காலத்து அப்பனுக்கேன்னு கேட்கிறார். பட்டினத்தாருக்கு சட்டிக்கிட்டது. இவங்க 3 பேரும் தெய்வம் ஆயிட்டாங்க, ஆயிடுவாங்க. இதுல சமயம் என்ன அதெல்லாம் கிடையாது. மனிதன் தெய்வம் ஆயிட்டான். அல்பேனியாவில் பிறந்தவள் வங்காளத்துக்கு வந்தாள். தொழு நோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதி வந்தாள். தொழு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையை இடுப்பில் ஏந்தி கொண்டு ஒரு தனவான் பிச்சை கேட்டாள். அவன் காரி துப்பிட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு,
இதை நான் வச்சுக்கிடுதேன், எனக்கு இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டாங்க. அவங்க நினைவு நாள் இன்னைக்கு. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டான். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். கல்கத்தா நகரத்தின் சாலையில அந்த அம்மா கார்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல சுருக்கம், சுருங்கி போன முகம், கோடு கோடாக இருக்கும் முகம், நரம்பெழுந்து உலறிய நிரம்பா மென்ட்ரோல்னு சொன்னான் சங்க இலக்கியத்தில். அது மாதிரி மெலிந்த தோள்கள், கூனிய மேனி, நல்ல குளிர்ந்த கருடை கண்கள், வெள்ளை சேலை, நீல பார்டர் போட்டிருப்பாங்க, தள்ளாடி நடந்து வருகிற முதுமை பருவம் உள்ள கிழவி. சாலையில கார்ல போயிட்டு இருக்கா கல்கத்தாவில். சாலை ஓரத்தில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான், பேச்சு மூச்சற்று கிடக்கிறான், வாயில் நுரை தள்ளி மூக்கில் ரத்தம் கொட்ட கிடக்கிறான். எத்தனையோ கனதனவான்கள் அந்த கார்ல போனாங்க, யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த கருணை தெய்வம் அதை பார்த்த உடனே கீழே இறங்கி அவனை அள்ளி எடுத்து தன்னுடைய காரில் போட்டு தான் நிர்வகிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று 3 நாட்கள் அவனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுன்னு வச்சிருக்கான். கொண்டு அவனுக்கு சிகிச்சை. இப்பவும் ஐசியூன்னு வச்சிருக்கான். ஐசியூன்னா என்ன, இருக்கிறதையெல்லாம் வாங்குறதுன்னு அர்த்தம். அது உண்மையான தீவிர சிகிச்சை பிரிவு. இப்ப என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு போடுறான், 24 hours ஹாஸ்பிட்டல்னு போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், 24 மணி நேரமும் பிடுங்கப்படும்னு அர்த்தம். அது சேலத்தில் ஒரு விஷயமா இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் ஹாஸ்பிட்டல்ங்கிறான். பல்லுல 4-5 பல்லா இருக்கு, அதுவும் 24 hours. ராத்திரி வரணுமா பல்லு எடுக்கிறதுக்கு. ஐசி யூனிட்டை வச்சு அவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து அவன் 4வது நாள் கண் விழித்து 4 சொட்டு தண்ணி விட்டோன்னு அம்மான்ட்டான். அவங்க நிக்கிறாங்க பக்கத்துல, சிலுவை அணிந்து வெள்ளை சேலை உடுத்தி அப்படின்னு நின்றுட்டு பார்த்தாங்க. நீ சாலை ஓரத்தில் விழுந்து கிடந்தாய், பேச்சு மூச்சற்று கிடந்தாய், வாயில் நுரைதள்ளி கிடந்தாய், மூக்கில் ரத்தம் சொட்ட கிடந்தாய். மகனே, உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளை, உன்னை காப்பாத்தி இருக்கிறேன். உன் முகவரி யாதென்று சொன்னால் உன் வீட்டில் உன்னை கொண்டு சேர்த்துடுறோன்னு சொன்னால அவன் சொன்னான், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் வழிபட்ட கல்கத்தா காளி கோவில்ல 4 நூற்றாண்டு காலம் 25 வருஷமா நான் பூசாரியா இருக்கம்மா. 25 வருஷம் காளியை வணங்கினேன். காளி இன்றைக்குத்தான் உங்கள் வடிவத்தில் எனக்கு காட்சி தந்தாள்னு சொன்னான். மனிதன் தெய்வம் ஆயிட்டான் பாருங்க. அசாதாரண காரியங்களை செய்யணும் மனுஷன், அமானுஷ்யமான நடவடிக்கைகளை செய்யணும், ஆச்சரியப்படும்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். தன்னை வருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும், தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், தன்னை உருக்கிக் கொள்ளணும். அவன்தான் தெய்வம் ஆயிடலாம். நிறைய பேர் குறி சொல்லியே பெரிய ஆளாயிரலான்னு பார்க்கான். எனக்கே ஒரு 2-3 மாசமா நமக்கே ஒரு ஆசிரமம் தொடங்கப்படாதுன்னு ஒரே மனசு கிடந்த அலபாய். அதுவல்ல, ஒரு கையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மாறி மாறி வந்து உலவும் நெஞ்சம். இந்த நெஞ்சத்தில் அப்படி ஆசை வரும், அதை கட்டுப்படுத்தணும். அன்பு இருக்கணும், அன்பு இருந்தாலே தெய்வமாயிடலாம். அன்புதானே வேணும்னு கேட்டான். குளிர் தூங்கும் குற்றாலத்தில் போய் மாணிக்க வாசகன் நிற்கிறான். மாணிக்க வாசகனை பார்த்து சிவபெருமான் கேட்டான், உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் சொல்லு. அமெரிக்காவின் அயல்நாட்டு தூதுவராக்கிறவா, ஹிதேந்திர தேசாய் போஸ்ட் எம்டிஆருக்கு போட்டுறவா. அவனை பாரு, 1500 கிலோ தங்கம் வச்சிருக்கான். சண்டாள 2500 கோடி ரூபாய் வச்சிருக்கான். நமக்கு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 1 கோடி ரூபாய் தந்தா என்ன தெரியாது உங்களுக்கு. 1 கோடி ரூபாயை ஒரு நாணயமா அடுக்குனா குமாரபாளையத்திலிருந்து அடுக்குனா டெல்லி வரைக்கும் அடுக்கலாம். அதுல 2500 கோடி ரூபாய் வச்சிருக்கான். கேட்கிறார் சிவபெருமா மாணிக்கவாசர்கிட்ட, ஹிதேந்திரா தேசாய் போஸ்ட் காலியா தான் இருக்கு, அங்க போறியா?
வேண்டாம் வேண்டாம். கொழும்புக்கு தூதரா போறியா? கொழும்புக்கு போறதை விட போகாம இருக்கலாம், சும்மா இருங்க அப்படின்ட்டான். அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன வேணும்? இந்தியாவின் உள்துறை அமைச்சரா போறியா? ஆமா, காஷ்மீர்ல படுற பாடு வேணாப்பா, இந்த மாதிரி ரிஸ்கான போஸ்ட் எல்லாம் வேண்டாங்கிறான். உனக்கு என்ன வேணும்? மாணிக்க வாசகண்ட கேட்கிறான். அவன் சொன்னான், உற்றாரை ஆண் வேண்டேன்ட்டான். உற்றாரை, உற்றார்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரனுக்கு தான் நம்ம மேல அவ்வளவு பாசம் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்காது. எந்த சொந்தக்காரனுக்கும் நமக்கும் எனக்கும் பகை இல்லை. ஆனா நான் ஊர் சுத்திட்டு வர்றேன், தொலைக்காட்சியில தெரிறேன், திடீர்னு குவைத்து போறேன், திடீர்னு சிங்கப்பூர் போறேன். என் சொந்தக்காரன் போறேன் சொல்றான், பள்ளிக்கூடத்தில் படிக்குமா அந்த பையன் ஊமையா இருந்தான். நான், எங்க அம்மா பேரு கோமதி, எங்க பெரிய அம்மா பேரு காமாட்சி, அவங்களும் இருக்காங்க. எங்க பெரியம்மா சொல்றா, அவன் கோமதிக்க மகனை பாரு, பள்ளிக்கூடத்தில் படிக்குமா பையன் ஊமையா இருந்தான், இப்ப ஊரெல்லாம் இவன் தான் பெரிய பேச்சாளனா, காலங்கட்டு கிடக்கு அப்படிங்கிற. நான் பேசுறது அவளுக்கே ஒத்துக்கிட முடியாது. பேரு காமாட்சி, பெரியம்மா. நான் தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சண்டாளி இப்படி சொல்லிட்டா. நான் பேசுறது அவளுக்கே பிடிக்கலையே, சர்க்காருக்கு பிடிக்கலன்னா காமாட்சிக்குமா பிடிக்காம போகும்? என்னடா அக்கிரமமா இருக்கு. உற்றாரை ஆண் வேண்டேன். ஒரு ஊர்ல ஒரு வீடு கட்டினேன், கஷ்டப்பட்டு தான் கட்டினேன், அந்த கடன் இன்னும் தீரல. அதுக்கு எங்க ஊர்ல சொல்றான், இந்த கூட்டணி மாறுச்சு இல்ல, அப்ப கிடைச்ச ரூபாயில வீடு வச்சுட்டாங்கிறான். ஊர்ல இப்படி சொல்லிடுவான், உற்றார்கள் இப்படி சொல்லிடுவான், உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன். ஊர் வேண்டாங்கிறான் மாணிக்கவாசகர். ஊர்ல அப்படிதான் சொல்லுவான், அப்படி பேசுவான். எவ்வளவு நாஞ்சில் சம்பத்து ஊரெல்லாம் சுத்திட்டு சொந்த ஊர்ல மரியாதை இருக்காது, இருக்குது மாதிரி தெரியும். எனக்கு தெரியும் என் இறுதி ஊர்வலத்திற்கு இவனை ஒருத்தனும் வரமாட்டான்னு. ஊர்ல புகழ் பெற்றுட்டோமா, அதுவும் ஒரு கண்விழிக்காத கிராமத்துல சம்பத்து பிறந்து இப்படி பெரிய ஆளாயிட்டான்னு சொன்னா ஒத்துக்கிட மாட்டான். ஊர்ல உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன்னா படிச்சவனுக்கு சகவாசமே வேண்டாம்ட்டான். இதேந்திர தேசாய் MBBS MS படிச்சதுக்கு. இந்தியாவினுடைய ரகசியத்தை ஒரு புட்டிக்கும் குட்டிக்கும் விட்டு கொடுத்தது யார்? ஹூமர் நாராயணன். யார்? படிச்சவன் தான். மருமகளை சித்திரவதை சேலம் ஜெயிலில் சிக்கியிருக்கானே பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர். MA PhD தான். MA PhD படிச்சதுக்கு மருமகளே சித்திரவதை பண்றது. படிச்சா ஒண்ணும் அறிவு வந்துட, படிச்சா ஒண்ணும் மனுஷன் கிடையாது, மனுஷன் ஆக முடியாது. படிச்சிருக்குது எதுக்கு? படிச்சிருக்காங்கிறதுக்கு. அறிவு இருக்குங்கிறதுக்கு அது அடையாளம் இல்லை. The original wisdom is not finally be tested at the schools in Walt Whitman. படிச்சுட்டா ஒரு நல்லவன்னு அர்த்தம் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. படிக்கிறவன் தான் தவறு பண்றான். அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு போறேன்னா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு போறேன்டான் நாம் பட்டுக்கோட்டை. படிச்சதுக்கு கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் குத்தா கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னா. என்ன வேணும் எனக்கு? கற்றாவின் மனம் போல. அப்படின்னா என்ன? கன்று போட்ட பசு. இப்ப பசு எல்லாம் இல்ல, கிராமங்கள்லயே இல்ல. பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வருங்காலத்துல பசுவை பற்றி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இப்ப என் மகனுக்கே தெரியல. அவனுக்கு COW கவுன்னு தெரியுது, ஆனா பசு என்னன்னு தெரியாது இன்னும். நிறைய போச்சு. அனிச்சம் மோப்பக்குளையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குளையும் இருந்துன்னா அனிச்சம் இல்ல. பாலையும் தண்ணியை வச்சா ரெண்டா பகிர்ந்து தந்துரும் அன்னம். அன்னம் இல்லை, அனிச்சம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இணைந்த பல இன்றைக்கு காணாமல் போய்விட்டது.
இப்போதே பட்டாம்பூச்சி இல்லையே, தட்டாம்பூச்சி இல்லை, தட்டாம்பூச்சி இல்லை, சிம்புட்பறவை இல்லை, மணிப்புறாக்களை காணவில்லை, மாடப்புறாக்களை காணவில்லை, சிட்டுக்குருவிகளின் கீதம் கேட்க முடியவில்லை, குயிலின் குக்கு இல்லை, மயிலின் நடனம் இல்லை. மலட்டு பூமியாக இந்த மண் மாறிக்கொண்டிருக்கிறதே. உங்களுக்கு தெரியுமா, கற்றாவின் மனம் போலேன்னு கேட்கிறான். கன்று போட்ட பசு, பசு குழந்தை ஈனும் பொழுது பக்கத்தில் நின்று பார்க்கணும், வலிக்கும். குழந்தை ஈனுகிற பொழுது ஒரு தாய் துடிப்பது மாதிரி துடிக்கும். கொம்ப கொண்டு போய் தரையில குத்தும், இடது பக்கம் புரண்டு படக்கும், அப்படியே எழுந்து நிக்க போராடும், வலது பக்கம் புரண்டு படுக்கும். இப்படி 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த குழந்தையை ஈண்டு போட்டுடும். குழந்தை வந்து கீழே விழுந்துரும். பசு குழந்தை பெத்தசு. பசுவினுடைய உடம்பு பூரா அழுக்கு, பசுவினுடைய உடம்பு முழுவதும் நிணம், பசுவினுடைய உடம்பு முழுவதும் இரத்தம், சகதி மாதிரி நாற்றம். அந்த பசு என்ன செய்கிறது, அந்த கன்றுக்குட்டியின் உடம்பில் இருக்கின்ற அழுக்கு, நிணம், இரத்தம் எல்லாவற்றையும் தன்னுடைய நாவால் நக்கி 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 துடைத்து 4 மணி நேரத்தில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற புத்தம் புதிய பூ மாதிரி அந்த கன்றுக்குட்டியை ஆக்கி விடுகிறது பசு. அதற்காக அவமானப்படுவதோ வலியோ அதற்கு இல்லை. தான் ஈன்ற கன்றை சுத்தப்படுத்தி அப்படி வந்து நிறுத்தி விடுகிறதே. இந்த அன்புக்கு உலகத்திலே நிகர் உண்டா? கன்று போட்ட பசுவிடம் இருக்கிற அன்புதான் எனக்கு பரிசாக வேண்டும் என்று கேட்டான் மாணிக்கவாசகர். அந்த அன்பு உங்களுக்கும் எனக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் வாச்சிற்றா? வேற ஒண்ணு, வேற எல்லாம் கஷ்டம். அன்பாவது நம்மிடத்தில் மிஞ்சுமானால் நாம் தெய்வமாகலாம். தெய்வமாகணும்னா சும்மா நடக்காது. அன்புக்காக உலகம் ஏங்குகிறது. கள்ளமில்லாத உள்ளம் உள்ள மனிதனை உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. எதையும் உயிர் தியாகம் செய்யக்கூடிய உணர்வுள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தை இயக்கினார்கள். கசாபியான் கான் ஒருவன் சின்ன பையன், வாலிபன், கப்பலின் உச்சியில் நின்னான். அந்த கப்பலினுடைய கேப்டன் யார் தெரியுமா? அவனுடைய தந்தை. அவர் மேலே ஏறி மகனை கப்பலின் உச்சியில நிப்பாட்டிட்டு சொன்னார், மகனே அடுத்த உத்தரவு வருகிறவரை நீ அதுல தான் நிக்கணும்னு சொன்னான். சொல்லிட்டு கப்பலின் கேப்டன் கசாபியான்காவுக்கு தந்தை கீழே இறங்கி வந்துட்டார். கப்பல் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கப்பல்ல இருந்தவன் பூரா ஒவ்வொரு மாடியில் இருந்த கீழே குதிச்சான். குதிக்கும் பொழுது சொன்னா, கசாபியான்கா கப்பல் தீ பிடித்து விட்டது, தண்ணீரில் குதித்துன்னை தற்காத்துக்கொள் என்று சொன்ன பொழுது, என்னுடைய கேப்டன் என்னுடைய தந்தையின் உத்தரவு வருகிற வரை நான் இங்கதான் நிப்பேன்ட்டான். தந்தையின் உத்தரவு வரல. பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து மேல் தளத்துக்கு போய் அந்த தீயின் ஜுவாலை கசாபியான்காவை தின்ன தொடங்கிவிட்டது. தந்தையின் கட்டளை வருகிற வரை இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பது அவர் கட்டளை. அவர் கட்டளை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதும் நிற்கிறான். தீ அவனை தழுவி விட்டது. பற்றி பிடித்த தீ அவனை ஆக்கிரமித்துக் கொண்டது. அவனுடைய சுருண்ட கேசம் எரிந்து கருகிவிட்டது. வறண்ட வயலை போல உடம்பு பாளம் பாளமாக மாறுகிறது. முத்துப்பற்கள் வெடித்து சிதறுகிறது. நிற்க சக்தியற்று கப்பலின் மேல் தளத்திலிருந்து கீழே சாய்கிறான். உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுகிறது. மரணம் அவனை நெருங்குகிறது. அப்போதாவது தப்பித்துக்கொள், கடல்ல குதித்து தப்பித்துக்கொள் என்று சொன்ன பொழுது தந்தையின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றான். தந்தையின் கட்டளை வரவில்லை. கண்ணை மூடிவிட்டான். அவனுக்கு தெரியாது தந்தையும் தீயில் கருகி செத்துப்போன விவகாரம். கசாபியான்கா இது ஒரு வெளிநாட்டு கவிதை. அவன் வாழுகிறான். அவன் தெய்வமாகிட்டான். இதுவல்லவா வாழ்க்கை. அர்ப்பணிச்சிருவோம். இப்படி யாருக்கு முடியும்? காளையார் கோவில், கானப்பீரியர் நல்லூர்னு பாடல் பெற்ற சிவத்தலம் சிவகங்கையில் இருக்கு. மருதுபாண்டிய மன்னர்களினுடைய சாம்ராஜ்யம் அது. அன்னைக்கு என்னாச்சு? கோவில் கும்பாபிஷேகம்.
காளையார் கோவில் சம்பிரதாயப்படி கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு தேர் இழுக்கணும். அன்னைக்கு தேரின் உச்சியில கடவுள் அல்ல, மன்னன் உட்கார்ந்திருக்கணும். மன்னனை தேரின் உச்சியில உட்கார வச்சு மக்கள் இழுத்து வருவார்கள். தேரோட்டம், மன்னன் உட்கார்ந்திருக்கிறான், தேரை பிடிச்சு இழுக்கிறான் மக்கள். தேர் நகர மாட்டது, தேர் நகரல. ஊர் கூடி தேர் இழுத்து தேர் நகரலேன்னு மக்கள் உள்ளம் உடைந்து, என்ன அசம்பாவிதம், ஏதோ ஆபத்து. காளையார் கோயிலுக்கும் இந்த மன்னனுக்கும் ஏதோ விபரீதம் விளைய போகிறது. இத்தனை பேர் மூச்சை அடக்கி தேரை இழுத்து விடுதும் தேர் நகரிலேயே. இறைவனே, இறைவா, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு மக்கள் கதறி அழ. தேர் நகரல. தேரின் உச்சியில இருந்த மன்னன் பெரிய மருது கீழே இறங்கி வந்துட்டான். ஆசாரி எங்கேன்னு கூப்பிட்டான். தேர் செய்த ஆசாரி, அவன் பேரு குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரி எப்படி மடியில துண்டை கட்டிட்டு என்ன 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 வந்து கேட்க மன்னன் வந்து கேட்டான். ஏன் தேர் நகரலன்னு கேட்டார். நீங்க தட்சணை தரல, அதனால நகரலன்னா. தேர் செய்தா கூலி கொடுக்கணும்ல, இவன் கொடுக்காம விட்டுருக்கான், அதனால நகரலன்ட்டான். என்ன தட்சணை வேணும் அப்படின்னு கேட்டான். என்ன வேணும்னாலும் கொடுப்பான் மன்னன், ஏன்னா தேரே நகரலையே. குப்பமுத்து ஆசாரி சொன்னா, ஒண்ணும்ல, இந்த தேரோட்டம் நடைபெறுகிற இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நான் மன்னனாக இருக்க வேண்டும்னா எப்படி இருக்கு? ஒரு நிமிஷத்துக்கு ஒத்துக்கிடுவானா எவனாவது? கேட்டு பாருங்க. மகனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறானோ. அதுவும் ஒரே நாள். இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நான் மன்னனாக இருக்கணும்னா அப்படின்னா என்ன? தேர் உச்சியில இவன் இருக்கணும். மாமன்னன் மருது யோசிச்சானோ என்ன, மக்கள் என்ன நினைச்சாங்களோ என்னன்னு தெரியல. தலையில் இருக்கிற பொன் கிரீடத்தை எடுத்து குப்பமுத்து ஆசாரிக்கு வச்சுட்டான். பட்டு கவசத்தை கலற்றி குப்பமுத்து ஆசாரிக்கு பொருத்தியாச்சு. பட்டு கவசம் போட்டாச்சு, உடை வாழ்க்கையில் கொடுத்தாச்சு. மன்னனாகி விட்டான் குப்பமுத்து ஆசாரி. தேர்ல உச்சியில உட்கார வச்சாச்சு. தேரை இழுத்தாங்க, தேர் நகர்ந்துடுச்சு. எந்த இடத்துல தேர் வந்து நிக்கணும்னு இருக்குல்ல, தேர் நிலை, அது தாண்டியும் தேர் நகர்ந்து விட்டது. தேர் அப்படி கொடை சாஞ்சிச்சு. உச்சியில் இருந்த குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்துட்டார். ஒரு நாள் மன்னன் கீழே விழுந்துட்டார். தேர் காலில் அடிபட்டு செத்துட்டார். தேரோட்டம் அன்றைக்கு மண்ணை ஆளுகிற மன்னன் மறைந்து விட்டான், செத்துட்டான். ஒரே நாள் மன்னன் தேர்காலில் அடிபட்டு இறந்து போனான். ஊரெல்லாம் அழுதது, வேறெல்லாம் நடுங்கிற்று. இந்த மண்ணுக்கு என்ன நிகழப் போகிறதோ என்று மனமெல்லாம் கலங்கிற்று. அரண்மனை வைத்தியர் அவன் பட்டுக்கவசத்துக்கு இருந்து ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சிருந்தார். அந்த பட்டுக்கவசத்திலிருந்து அந்த வைத்தியர் அவனை பரிசோதித்து பார்த்து விட்டு இறந்துட்டார்னு சொல்லி அந்த துண்டு அவனை பட்டுக்கவசத்தில் வச்சிருந்த துண்டை எடுத்துட்டு வந்து படிச்சு பார்த்தாங்க. அதுல எழுதி இருக்கிறது, தேர் செய்கிற பொழுது விநாயகர் உருவம் தேர்ல வரவில்லை என்றால் மண்ணை ஆளக்கூடிய மன்னனுடைய உயிருக்கு தேரோட்டத்துக்கு அன்னைக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு எழுதியிருக்கு. அதுவல்ல வாழ்க்கை. இதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறது. நாம் தெய்வமாகுவதற்கு போராடுவோம். தெய்வம் ஆகுவதற்கு தெய்வம் நமக்கு சங்கல்பம் தரட்டும். எதுவாக இருந்தாலும் அர்ப்பணிப்போம், அடுத்தவர்களுக்கென்று வாழ்வோம். அது நமக்கு நலன் சேர்க்கும், நன்மை விளைக்கும், இதயத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்கும். அந்த ஒரு சூழலுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள மனிதர்களாக நாம் தெய்வமாக விஸ்வரூபம் எடுப்போம்.
நிறைய பேர் அப்படி மனிதர்களாக இருந்த தெய்வம் ஆகிவிட்டார்கள். அந்த மகத்தான மனிதர்களில் ஒருவராக நீங்களும் நானும் மாற இங்கே எழுந்தருளி இருக்கிற இறைவன் நமக்கு அருள் பாலிக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 13 நாள் நிகழ்ச்சி நடத்திட்டீங்களே. இதை செய்யணும், வருஷந்தோறும் செய்யணும். ஒரு வருஷம் செய்துட்டு அடுத்த வருஷம் விட்டுறக்கூடாது. இப்பொழுதே இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அரங்காவலர் போட்டு இன்னார் இனியார் நிகழ்ச்சின்னு போட்டு இதை ஆண்டுதோறும் செய்யணும். சில ஊர்ல ஒரு வருஷம் செய்துட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரே நாள் ஆடல் பாடல் ஊரை பூரா அசிங்கப்படுத்தி கிழவிகள் வரைக்கும் ஆடி, கிழவியும் மன்மதராசா மன்மதராசாங்கிறா. ஒரு வீட்டில் பார்த்தா மகா 8ஆம் வகுப்பு பிள்ளை மன்மதராசான்னு ஆடுறா. மக ஆடுறத பார்த்து அவனுடைய மனைவியும் ஆடுறா. பிறகு அவனுக்கு மாமியாரும் ஆடுறான்னா. நான் சொன்னேன், நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் உன் குடும்பம் தான். அதெல்லாம் வாழ்க்கை. இப்படி வாங்க கொண்டு வாங்க. முன்னாடி அப்படி கேட்டான். இப்ப தமிழ் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே எத்தனை பேர் இதோ குமாரபாளையத்தில் சித்திரத்தில் அலர்ந்த சிந்தாமரையை உட்கார்ந்து கேட்கிறார்கள். இருக்கான் இன்னும். நம்ம கொடுக்கல, நம்ம ஃபீடு பண்ணல. தமிழ் கேட்டான். தேடி 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 போய் கேட்டான். அந்த காலத்திலேயே கேட்டான். வள்ளி கூத்துன்னு சொன்னா குமாரபாளையத்திலிருந்து வண்டி கட்டிட்டு எங்க போவான்? சத்தியமங்கலம் வரைக்கும் போவான். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா இவன் மட்டும் போனான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கழனியில நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு வள்ளிக்கூத்து பார்க்க போன இடத்துல தூங்கிட்டான். இவனுக்கு மேல இன்னொரு ஏறி உட்கார்ந்து இருந்தான். வள்ளிக்கூத்து முடிஞ்சு விடிய கால வண்டியை கட்டிட்டு ஊருக்கு வந்தான். பொண்டாட்டி கேட்டா வள்ளிக்கூத்து எப்படி இருந்துன்னு. கொஞ்சம் கனமா இருந்துட்டான். ஊரூரா போய் கேட்டான். இப்ப அந்த உணர்வுகள் உறங்கி போயிருக்கிற சூழல்ல ஏதாவது ஒரு வடிவத்தில் மக்களை சந்திப்பதற்கு இந்த கோவில் திருவிழாவில் நீங்க ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க. என்னை காட்டிலும் ஆற்றல் உள்ள பெருமக்கள் இதுக்கு முன்னால வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதுல எனக்கும் ஒரு வாய்ப்பு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அவர்கள் பேசின மேடையில நானும் பேசுகிற வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, எனக்கு ஒரு தகுதி இருப்பது மாதிரி எனக்கு ஒரு மயக்கம் வந்தாச்சு. என் தகுதிக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்க தந்திருக்கீங்க. இதை வருஷந்தோறும் செய்யணும். சில பேர் ஒரு நாள் செய்துட்டு விட்டுருவான். அப்படி விட்டுறக்கூடாது. 10 நாள் பேசினார். நானே 10 நாள் பேசினேன். விருத்தாசலத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி 10 நாள் பேசினேன். 10 நாள் தொடர் சொற்பொழிவு பேசினேன். இப்பமெல்லாம் 10 நாள் பேசினா கேட்க மாட்டான்னு சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு இலக்கிய சித்தர்னு விருது தந்தது 10 நாள் பேசி. அதனால இதை தொடர்ந்து செய்யணும். நான் நிர்வாக குழு உறுப்பினர்களை வணங்கி கேட்பது, இதை வருடந்தோறும் செய்ய வேண்டும். இதுக்குன்னு ஒரு நிதியே திரட்டி வச்சுக்கிடணும். தமிழுக்கு செய்கிறது இது, சமயத்திற்கல்ல, தமிழுக்கு, இந்த உளுத்து போன சமூகத்துக்கு செய்கிற தொண்டு. இந்த தொண்டு எவனாவது ஒருதன் திருநீர மாட்டானா? எனக்கே மனசு பாதிச்சிடுச்சே. நான் எவ்வளவுதான் பேசினாலும் எனக்கு நான் தவறே செய்வதில்லை. வாழ்க்கையில எந்த தவறும் செய்ய முடியாம இருக்கனே. என்ன திருக்குறள் என்ன பாதிச்சிடுச்சு. திருக்குறள் தான் என்ன பாதித்தது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது 3ஆம் வகுப்பு படிக்கும்போது 10 திருக்குறள் பாடம் இருந்தது. 10 குறளையும் படிச்சிட்டேன். எங்க அம்மா ஊர்ல பூரா சொல்லிட்டா, என் மகனுக்கு 300 குறள் தெரியும்ட்டா. மாதவம் பிள்ளைன்னு ஒரு வாத்தியார், அவர் தான் ஹைச்சம். அவர் வீடு தேடி வந்துட்டார். சம்பத்துக்கு 300 குறள் தெரியும்னு உன் அம்மா சொன்னா, உங்க அப்பா சொன்னாருடா, ரொம்ப சந்தோஷம்னார். எனக்கு பயம், 10 தான் தெரியும். அதுக்கப்புறம் 300 குறளை 3ஆம் வகுப்பிலேயே படிச்சுட்டேன். எங்க அம்மா செய்த புண்ணியம் பாருங்க, இங்க வந்து நிக்கிறேன். இப்போ அவன் தான் சொன்னான், தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடுமென்றான். என்னை இன்னும் அதுதான் இயக்குகிறது. வசதிகளை விரும்பி இருந்தால், வாய்ப்புகள் சொர்க்கம் என்று கருதி இருந்தால், அதிகார நிழல் படிய வேண்டும் என்று கருதி இருந்தால், அள்ளி கொட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால், என்னை ஒரு நிமிடத்தில் மாற்றி இருந்தால் நாளைக்கு அது சாத்தியமாகலாம். ஆனாலும் ஒரு கசாபியான்காவை போல வாழ வேண்டும் என்று நான் வரித்துக் கொண்டிருக்கிறேனே,
தெய்வமாகிறேனோ இல்லையோ அதற்கான முயற்சிகளை நான் இப்ப ஈடுபட்டு இருக்கேன். அதனால இதை வருஷந்தோறும் செய்யணும். நீங்க அதான் நான் உங்களை வைக்கிறேன். என்ன கூப்பிடணுங்கிறதுக்காக சொல்லல, அது தப்பா நினைச்சிடாதீங்க. என் தேதியெல்லாம் உங்களுக்கு போக போக கிடைக்காது. என்ன இப்ப குவைத்து, சிங்கப்பூர், கனடான்னு போயிட்டு இருக்கேன். அதுக்காக சொல்லல, வருஷந்தோறும் செய்யணும். சிவபெருமான் பூமியை சபிச்சுட்டான், 12 வருஷம் மழை பெய்யப்படாதுன்னு. 12 வருஷம் மழை பெய்யப்படாதுன்னு சிவபெருமான் சபிச்சுட்டான். அந்த மழை பெய்யக்கூடிய போர்ட்போலியோ கண்ணன் கையில் இருக்கு. கண்ணன் பாஞ்ச சன்னியத்தை எடுத்து கோவில் மூலையில சாத்தி வச்சுட்டு கண்ணன் கோபியர்களை கொஞ்சத்துக்கு புறப்பட்டா மழை பெய்யல. மழையே இல்லை, வானம் வறண்டது, தண்ணி இல்ல, பச்சை பசேலனு கிடந்த வெளிகள் எல்லாம் பாழ்விட்டு பட்டு போயிற்று, பாலைவனமாயிற்று. கால்நடைகள் கண்ணுக்கு முன்னால் மரித்து விழுகின்றன. வானத்து பறவைகள் செத்து கீழே விழுகின்றன. குடிக்க தண்ணி இல்லை. ஒருவனை ஒருவன் தின்னுகிற அளவுக்கு வறுமை அங்கே வந்து விட்டது. தண்ணின்னா அப்படி இல்லை, பஞ்சம். சவரம் செய்ய கடைக்கு போனா சவரம் செய்ய போனவன் வந்தவனை உட்கார வச்சுட்டு சோப்பை கையில் எடுத்து காரி துப்பி பிரஷ் போட்டு இழுக்கிறான். தண்ணி இல்லை. எப்படியாவது இவனுக்கு ஷேவ் பண்ணி 50 ரூபா வாங்கணும்னு அவன் பிளான்னு. இவன் என்ன செய்துட்டான், ஏன் இப்படி சோப்புல துப்பி ஷேவ் பண்றீங்கன்னு கேட்டான். எங்க ஊர் வழக்குன்ட்டான் அவன். அப்பவும் கூச்சம் இல்லாம சொல்றான், எங்க ஊர் வழக்கு, வெளியூர்காரங்க வந்தா இப்படிதான் ஷேவ் பண்ணணும். அவன் சொன்னா, நான் உள்ளூர்காரன், ராமேஸ்வரம், சொந்த ஊர் தொண்டி, பெங்களூர்ல கம்ப்யூட்டர் பிசினஸ், ஒரு நேர்த்தி கடை, சுவாமிக்கு நிறைவேற்றி விட்டு வீட்டுக்கு அம்மாவை பார்க்க போனோம், சந்தோஷமா போலான்னு தாடி எடுக்க வந்தா இப்படி பண்றிய, நான் உள்ளூர்காரன் தான், உள்ளூர்காரனுக்கு பண்ற மாதிரி பண்ணுனா. அவன் சொன்னா, உள்ளூர்காரங்களுக்குன்னா முகத்திலேயே துப்பிடுவோங்கிறான். அப்படி ஒரு வறட்சி, வறட்சியின் உச்சி. அப்பமும் ஒருதான் வறண்ட வயல்ல உழுதுட்டு இருக்கான். சிவபெருமா மேல இருந்து பார்க்கான். மழை பெய்யாது 12 வருஷம்னு சொன்னமே, இவனுக்கு விவரம் தெரியலையா? உழுதுட்டே இருக்கானு கண்ணண்டா தான் கேட்கிறான் சிவபெருமா. இன்னும் உழுதுட்டு இருக்கானே, மழையே பெய்யாதே, இவனுக்கு தகவல் போகலையா? இவன் குறைந்தபட்சம் தந்தி கூடவா படிக்க மாட்டான் அப்படிங்கிறான் அவன். எல்லா பேப்பர்லையும் போட்டிருந்தமே, தந்தியுமா படிக்க மாட்டான். இது என்ன அக்கிரமமா இருக்கு? விஏ ஓட்ட நம்ம சொன்னமே, தமுக்கடிக்கலையோ? எல்லா தொலைக்காட்சியிலையும் சொன்னமே, யாரும் பார்க்காத மெகா டிவில கூட விளம்பரம் கொடுத்தமே. இவனுக்கு என்ன விவரம் இல்லையா? இவனுக்கு தகவல் போய் சேரலையா? கிறுக்கையன் உழுதுட்டு இருக்கான். கடலில் விழுந்த மழையாய், காட்டில் காய்ந்த நிலமாய், பாறையில் விதைத்த விதையாய், பலன் இல்லாம உழுதுட்டு இருக்கானே. ஏன் உழுதுட்டு இருக்கான் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி வானத்தில் இருந்து ஒரு தூதுவர் வந்து இறைவன் சார்பாக, வறண்டு கிடக்குது, 12 வருஷம் மழை பெய்யாதுன்னு பூமிக்கு சாபம் போட்டாச்சு, நீ ஏன் இன்னும் உழுதுட்டு இருக்கேன்னு கேட்டால் அவன் சொன்னா, ஒருவேளை மழை வந்துட்டா உழுது மறந்து போயிடும், அதனால மறக்காம இருக்க உழுகிறேன்னா. இத மேல இருந்து கண்ணன் கேட்டான். நாளை ஊதுறதுக்கு சொன்னா மறந்துரும்னு அவன் பாஞ்ச சின்னத்தை எடுத்து ஊதிட்டான், மழை கொட்டிடுச்சு. ஒன்றை செய்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இலக்கிய மேடைகளில் பேசுகிறவன் நான். என்னை உருவாக்கியதே ஒரு தமிழ் இலக்கிய கழகம், தென்காசி திருவள்ளுவர் கழகம். 75 வருஷமா நடந்துட்டு இருக்கு. தென்காசி திருவள்ளுவர் கழகம், காரைக்குடி கம்பன் கழகம், அணியம்பாடி முத்தமிழ் மன்றம், குடியேத்தம் தமிழ் சுற்றம், சென்னை தமிழ் சங்கம் என்று உள்ளூர்ல மட்டுமல்ல வெளியூர்ல இருக்கக்கூடிய மன்றங்களிலும் பேசுகிற தகுதி உள்ள நான் உங்களை வணங்கி கேட்கிறேன். எல்லா மன்றங்களை காட்டிலும் குமாரபாளையம் மகா மாரியம்மன் கோவில் மன்றம்தான் தமிழ்நாட்டில் இலக்கிய நிகழ்ச்சி நடத்துவதில் முத்தான மன்றம், முதலில் இருக்கிற மன்றம் என்கிற பெயரும் பெருமையும் உங்களுக்கு வந்து சேரட்டும். கண்ணுதர் பெருங்கடவுள் அதற்கு கருணை காட்டட்டும். அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமானால் எங்களை ரொம்ப பாதித்த பேச்சு உங்கள் பேச்சு என்று 10 பேர் சொல்வார்களானால், என்னுடைய உள்ளத்தில் பல அதிர்வலைகளை உருவாக்கியது உங்கள் பேச்சு என்று 4 பேர் சொல்வார்களானால், இனியாவது கள்ளம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை
பக்தின்னா இதுதான் என்று புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் சம்பத்தின் பேச்சில் எங்களுக்கு சாத்தியமாகிவிட்டது என்று நீங்கள் சொன்னால், நான் பேசிய பேச்சுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்கின்ற காலம் எனக்கு ஒரு பரிந்துரை தரட்டும். அந்த நிலையை நோக்கி நாம் நகர்வோம். அந்த திசையை நோக்கி நாம் சிறகுகளை விரிப்போம். வெல்ல முடியாத உலகத்தில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவும், நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளவும் அறப்படி அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்வதற்கான ஒரு சிந்தை நமக்கு வருமானால் இந்த உலகம் பூக்கும், இந்த உலகம் புதிதாகும், இந்த உலகம் பொன்னாய் மின்னும், புதிய கவியாய் விரியும், பூவாய் மலரும். அந்த நாளை உருவாக்க இந்த நாளில் சூளுரைப்போம் என்று சொல்லி இப்படி ஒரு பிறலரும் பேற்றை தந்து என்னை பேசவிட்டு அழகு பார்த்த திருக்கோவில் நிர்வாகிகளை தலையால் வணங்கி தமிழால் ஆராதனை செய்து இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும் என்று ஏங்கி அப்போது எப்போது வரும் என்ற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.